அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசி என்பர்களே, உயிருடன் மட்டும்தான் இருக்கிறேன். வாழ்க்கையில் படாத கஷ்டமெல்லாம் பட்டுவிட்டேன். என்னோட விதி இப்படித்தானா? பிரம்மன் எழுதிய என்னோட விதி இவ்வளவு மோசமாக இருக்கே. என்னோட வாழ்க்கையில் இப்படி நிறைய வேதனைகளை சுமந்துகிட்டு இருக்கீங்களே, அந்த விதி எப்போ மாறும்? ஏன் உங்க வாழ்க்கை இப்படி இருக்குன்னு உங்களை பத்தி தெளிவா சொல்றேன். ரிஷபராசிக்காரர்களே, வாழ்க்கையில் ஒரு மனிதன் எவ்வளவு சுமையை தாங்க முடியும் என்பதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. ஆனால் அந்த எல்லையையும் தாண்டி யாரிடமும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வாழும் ஒரு காலம் சிலருடைய வாழ்க்கையில் வந்துவிடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு கடினமான பாதையைத்தான் பல ரிஷபராசிக்காரர்கள் கடந்து வந்திருக்கலாம். எவ்வளவு உழைத்தாலும் உழைப்புக்கு ஏற்ற உயர்வு கிடைக்கவில்லை. எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் கையில் தங்கவில்லை. ஒரு பிரச்சனையை முடித்து நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்தால் இன்னொரு செலவு வந்து நிற்கிறது. குடும்பத்திற்காக ஓடிக்கொண்டே இருந்தாலும் உங்களுக்காக வாழ்ந்த நாட்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பக்கமும் வாழ்க்கை உங்களை சோதித்துக் கொண்டிருப்பதாக உணர்ந்திருக்கலாம். ஒரு காலத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நிறைய இருந்திருக்கலாம். இதை செய்ய வேண்டும், அந்த நிலைக்கு வர வேண்டும், சொந்தமாக ஒன்றை உருவாக்க வேண்டும், குடும்பத்தை நல்ல நிலையில் வைத்திருக்க வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும் என்று எத்தனையோ கனவுகளை மனதில் வைத்திருந்திருப்பீர்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த கனவுகளை நிறைவேற்றுவதை விட அன்றாட வாழ்க்கையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்தி செல்வதே பெரிய போராட்டமாக மாறியிருக்கலாம். நீங்கள் சம்பாதிப்பது உங்களுக்காக இல்லாமல் போயிருக்கலாம். நீங்கள் உழைப்பது உங்களுடைய கனவுக்காக இல்லாமல் ஏதோ ஒரு பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே மாறியிருக்கலாம். ஒரு கட்டத்தில் உங்கள் ஆசைகளை நீங்களே மறந்து மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டே வாழ்க்கையை கடத்தியிருக்கலாம். ரிஷபராசிக்காரர்களே, வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை சாதாரணமாக தெரியலாம். ஆனால் உங்கள் மனதிற்குள் நீங்கள் எத்தனை விஷயங்களை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பல நேரங்களில் மனம் உடைந்திருக்கலாம். ஆனால் அதை வெளியில் காட்டாமல் இருந்திருப்பீர்கள். அழ வேண்டும் என்று தோன்றிய நேரத்திலும் அமைதியாக இருந்திருப்பீர்கள். என்னால் முடியவில்லை என்று சொல்ல வேண்டும் என்று நினைத்த நேரத்திலும் உங்களை நம்பி இருப்பவர்களை நினைத்து மீண்டும் எழுந்து நடந்திருக்கலாம். அந்த அமைதிக்கு பின்னால் எவ்வளவு வலி இருந்தது என்பதை உலகம் அறிந்திருக்காது. சில ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு கேள்வி மனதில் நீண்ட காலமாகவே இருக்கலாம். நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லை. என்னால் முடிந்த அளவுக்கு நேர்மையாக வாழ்கிறேன், குடும்பத்திற்காக உழைக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் ஒரு விஷயம் சரியாக வருவதற்குள் இன்னொரு பிரச்சனை வருகிறது என்று இந்த கேள்விக்கான பதிலை தேடி தேடி நீங்கள் சோர்ந்திருக்கலாம். சில நேரங்களில் கடவுளிடமே இன்னும் எவ்வளவு காலம் இப்படியே இருக்க வேண்டும் என்று மனதிற்குள் கேட்டிருக்கலாம். நீங்கள் வேண்டியது பெரிய செல்வமாக இல்லாமல் இருக்கலாம். மன நிம்மதி, கடன் இல்லாத வாழ்க்கை, குடும்பத்தில் மகிழ்ச்சி, உழைப்புக்கு ஏற்ற வருமானம், இரவில் நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு மனநிலை, இவ்வளவுதான் வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் ரிஷபராசிக்காரர்களே, வாழ்க்கையில் ஒரு காலம் மோசமாக சென்றதால் முழு வாழ்க்கையும் அப்படியே சென்றுவிடும் என்று அர்த்தம் கிடையாது. இன்று உங்கள் கையில் என்ன இருக்கிறது என்பதை வைத்து நாளைய உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்ய முடியாது. காலம் மாறும்போது மனிதனின் சூழ்நிலையும் மாறும். பல வருடங்களாக நின்று போன ஒரு விஷயம் ஒரே ஒரு சரியான வாய்ப்பால் நகர ஆரம்பிக்கலாம். முடியாது என்று நினைத்த ஒரு காரியம் எதிர்பாராத விதமாக முடிவுக்கு வரலாம். வாழ்க்கை முழுவதும் சுமையாக இருந்த ஒரு பிரச்சனைக்கு திடீரென்று தீர்வு கிடைக்கலாம். அதுவரை வாழ்க்கையே மாறாது என்று நினைத்த மனிதனுக்கு கூட ஒரு சிறிய திருப்பம் புதிய பாதையை உருவாக்கி விடலாம். அதனால்தான் ரிஷபராசிக்காரர்களே, உயிர் மட்டும்தான் மிச்சம் என்று சொல்லும் அளவுக்கு வாழ்க்கை உங்களை சோதித்திருந்தாலும் உங்கள் கதை அங்கே முடிந்துவிட்டது என்று நினைத்து விடாதீர்கள். நீங்கள் பார்த்தது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே. இன்னும் நீங்கள் பார்க்காத நாட்கள் இருக்கின்றன. இன்னும் திறக்காத வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்னும் நிறைவேறாத கனவுகள் இருக்கின்றன. இன்னும் உங்கள் உழைப்புக்கான பலன் காத்திருக்கலாம். பிரம்மன் எழுதிய விதியில் சோதனை மட்டுமே இருக்கிறதா, அல்லது இத்தனை வருடங்களாக நீங்கள் சுமந்த கஷ்டங்களுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையின் பாதையை மாற்றக்கூடிய ஒரு புதிய அத்தியாயமும் எழுதப்பட்டிருக்கிறதா? இதுவரை உங்களை விடாமல் துரத்திய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வருமா? நீங்கள் எதிர்பார்த்த நிம்மதி உங்களை தேடி வருமா? உங்கள் வாழ்க்கை மீண்டும் ஒரு புதிய பாதையில் பயணிக்க ஆரம்பிக்குமா? இந்த கேள்விகளுக்கான பதில்களையும் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இந்த சோதனையான காலத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த காணொளியை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை முழுமையாக பாருங்கள். ரிஷபராசிக்காரர்களே,
உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தால் ஒரு விஷயம் தெளிவாக புரியும். நீங்கள் சந்தித்த பல கஷ்டங்கள் ஒரே நாளில் உருவானவை அல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்த சுமைகள்தான் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய பாரமாக மாறியிருக்கும். ஆரம்பத்தில் ஒரு சிறிய பணப்பிரச்சனையாக இருந்திருக்கலாம். அதை சரி செய்து விடலாம் என்று நினைத்திருப்பீர்கள். அதன் பிறகு எதிர்பாராத செலவு வந்திருக்கலாம். அதை சமாளித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் வேலை அல்லது தொழிலில் ஒரு தடை ஏற்பட்டிருக்கலாம். அங்கே இருந்து மீண்டு வருவதற்குள் குடும்பத்தில் இன்னொரு பொறுப்பு வந்திருக்கலாம். இப்படி ஒவ்வொன்றாக சேர்ந்துதான் ஒரு கட்டத்தில் எதை முதலில் சரி செய்வது என்றே தெரியாத நிலை உருவாகி இருக்கலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை பணம் என்பது வெறும் ஆடம்பரத்திற்கான ஒன்று அல்ல. தங்களுடைய வாழ்க்கையும் தங்களை நம்பியிருக்கும் குடும்பமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே பொருளாதாரத்தில் ஒரு உறுதியான நிலையை விரும்புவார்கள். கையில் கொஞ்சம் சேமிப்பு இருக்க வேண்டும், நாளைக்கு என்ன ஆகும் என்ற பயம் இல்லாமல் இருக்க வேண்டும், தேவையான நேரத்தில் யாரிடமும் கையேந்த வேண்டிய நிலை வரக்கூடாது என்ற எண்ணம் இவர்களுக்குள் ஆழமாக இருக்கும். அதனால்தான் பொருளாதாரத்தில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டால் அது பணத்தை மட்டும் பாதிப்பதில்லை, மன அமைதியையும் சேர்த்தே பாதிக்கிறது. சம்பாதிக்கிறோம், ஆனால் எங்கே போகிறது என்று தெரியவில்லை என்ற நிலையை சிலர் சந்தித்திருக்கலாம். ஒரு செலவு முடிந்தால் இன்னொரு செலவு, சேமிக்க ஆரம்பித்தால் எதிர்பாராத தேவை, கொஞ்சம் பணம் கையில் சேர்ந்து விட்டது என்று நினைத்தால் ஏற்கனவே தள்ளி போட்டிருந்த ஒரு பொறுப்பு வந்து நிற்கும். இதனால் எவ்வளவு உழைத்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் தெரியவில்லை என்ற எண்ணம் உருவாகி இருக்கலாம். வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு நீங்கள் நன்றாக வாழ்வது போல தெரிந்தாலும் மாதம் முழுவதும் வரவு செலவை எப்படி சமாளிப்பது என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த போராட்டமாக இருந்திருக்கலாம். இன்னொரு பக்கம் வேலை செய்கிற ரிஷபராசிக்காரர்கள் பலருக்கும் தங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற வருத்தம் இருந்திருக்கலாம். மற்றவர்கள் செய்ய தயங்கும் பொறுப்புகளை நீங்கள் எடுத்திருக்கலாம். நேரம் பார்க்காமல் உழைத்திருக்கலாம். கொடுத்த வேலையை முடித்துவிட்டு தான் அடுத்ததை பற்றி யோசித்திருக்கலாம். ஆனால் பதவி உயர்வு, வருமான உயர்வு அல்லது எதிர்பார்த்த முன்னேற்றம் வரும்போது மட்டும் ஏதோ ஒரு காரணத்தால் அது தள்ளி போயிருக்கலாம். அப்போது உங்களுக்கு ஏற்பட்ட வருத்தம் பணத்தை பற்றியது மட்டுமல்ல, என்னுடைய உழைப்புக்கு மதிப்பில்லையா என்ற கேள்விதான் மனதை அதிகமாக காயப்படுத்தி இருக்கலாம். தொழில் செய்கிற சில ரிஷபராசிக்காரர்களுக்கும் இதே போன்ற அனுபவம் இருந்திருக்கலாம். நல்ல முறையில் தொடங்கிய தொழில் திடீரென்று மந்தமாகி இருக்கலாம். வரவேண்டிய பணம் சரியான நேரத்தில் வராமல் போயிருக்கலாம். ஒரு பக்கம் செலவுகள் தொடர்ந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் வருமானம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். தொழிலை விட்டுவிடவும் மனம் வராது, தொடர்ந்து நடத்தவும் அதிகமான மன அழுத்தம் இருக்கும். இப்படி இரண்டு முடிவுகளுக்கு நடுவில் நின்று கொண்டு வெளியில் யாரிடமும் சொல்லாமல் போராடிய நாட்கள் இருந்திருக்கலாம். இதற்கிடையில் குடும்ப பொறுப்புகளும் உங்களை விட்டிருக்காது. உங்களுடைய தேவையை தள்ளி போட்டு வீட்டில் இருப்பவர்களின் தேவையை முதலில் பார்த்திருக்கலாம். உங்களுக்காக வாங்க நினைத்ததை வாங்காமல் அந்த பணத்தை வேறு முக்கியமான செலவுக்கு பயன்படுத்தி இருக்கலாம். உங்களுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதை விட குடும்பத்தில் இருப்பவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல விஷயங்களை விட்டு கொடுத்திருக்கலாம். ஆனால் இந்த விட்டு கொடுப்புகள் தொடர்ந்து கொண்டே போகும்போது ஒரு நாள் உங்களுக்குள் ஒரு கேள்வி எழும். நான் எனக்காக எப்போது வாழப்போகிறேன் என்று. அந்த கேள்விக்கு உடனடியாக பதில் கிடைக்காமல் போகும்போதுதான் மனம் மிகவும் சோர்ந்து போகிறது. ரிஷபராசிக்காரர்களே, இங்கேதான் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து வந்த பிரச்சனைகளை வைத்து இனிமேலும் இப்படித்தான் இருக்கும் என்று முடிவு செய்துவிடக் கூடாது. கடந்த காலத்தில் பணம் தங்கவில்லை என்பதால் எதிர்காலத்திலும் தங்காது என்று அர்த்தமில்லை. இதுவரை உழைப்புக்கு ஏற்ற உயர்வு கிடைக்கவில்லை என்பதால் இனிமேலும் கிடைக்காது என்று சொல்ல முடியாது. தொழில் ஒரு காலத்தில் தடுமாறியதால் அது மீண்டும் வளராது என்றும் முடிவு செய்ய முடியாது. வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறும்போது இதுவரை உங்களுக்கு எதிராக இருந்த பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக திரும்புவதற்கான வாய்ப்பும் உருவாகும். ஆனால் அந்த மாற்றம் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். பழைய தோல்விகளை நினைத்துக் கொண்டு புதிய வாய்ப்பை சந்தேகப்படக்கூடாது. முன்பு ஒரு முயற்சி தோல்வியடைந்ததால் மீண்டும் முயற்சி செய்ய பயப்படக்கூடாது. ஏற்கனவே ஒரு முறை இழப்பு ஏற்பட்டதால் வாழ்க்கையில் வரும் எல்லா வாய்ப்புகளையும் தவறானதாக நினைக்கக்கூடாது. கடந்த அனுபவம் உங்களை எச்சரிக்கையாக மாற்ற வேண்டும், பயப்படுகிற மனிதராக மாற்றிவிடக்கூடாது. ஏனென்றால் பல வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்த திருப்பம் ஒரு சிறிய வாய்ப்பாக உங்கள் முன்னால் வந்து நிற்கும் போது அதை அடையாளம் காண்பதுதான் மிக முக்கியம். இவ்வளவு காலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த போராட்டம்
உங்களை வெறும் சோர்வடைய மட்டும் செய்யவில்லை. அது பணத்தின் மதிப்பை கற்றுக் கொடுத்திருக்கிறது. மனிதர்களை புரிந்து கொள்ள வைத்திருக்கிறது. எந்த முடிவை உடனே எடுக்கக்கூடாது என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. யாரை நம்ப வேண்டும், எங்கே அமைதியாக இருக்க வேண்டும், எப்போது உறுதியாக முடிவு எடுக்க வேண்டும் என்பதையும் அனுபவத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறது. இவை அனைத்தும் இன்று காயங்களாக தெரிந்தாலும் நாளை வாழ்க்கை மாறும்போது உங்களை மீண்டும் அதே இடத்திற்கு விழாமல் காப்பாற்றக்கூடிய அனுபவங்களாக மாறும். அதனால் ரிஷபராசிக்காரர்களே, இப்போது நீங்கள் நிற்கும் இடத்தை மட்டும் பார்த்து உங்கள் முழு வாழ்க்கையையும் அளவிடாதீர்கள். நீங்கள் இழந்ததை மட்டும் கணக்கு போடாதீர்கள். நீங்கள் கடந்து வந்த பாதையையும் நினைத்து பாருங்கள். இத்தனை சுமைகளை தாங்கியும் இன்னும் உங்கள் குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் இன்னும் மிகப்பெரிய மனவலிமை இருக்கிறது. அந்த மனவலிமை இருக்கும் வரை வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான வாய்ப்பும் உங்களிடம் இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களே, வாழ்க்கையில் பணமும் வேலையும் மட்டுமே ஒரு மனிதனை சோர்வடைய செய்வதில்லை. சில நேரங்களில் எல்லாம் இருந்தும் மனதில் நிம்மதி இல்லாமல் போகும். வீட்டில் எந்த பெரிய பிரச்சனையும் இல்லாதது போல வெளியில் தெரியும். அன்றாட வேலைகளும் வழக்கம் போல நடக்கும். நீங்கள் பேச வேண்டியவர்களிடம் பேசுவீர்கள், செய்ய வேண்டிய கடமைகளை செய்வீர்கள், குடும்பத்திற்கு தேவையானவற்றை பார்த்துக் கொள்வீர்கள். ஆனால் இவை அனைத்திற்கும் நடுவில் உங்களுக்குள் மட்டும் ஒரு வெறுமை உருவாகி இருக்கலாம். அந்த வெறுமைக்கு என்ன காரணம் என்று உங்களுக்கே தெளிவாக சொல்ல முடியாத நிலையும் இருந்திருக்கலாம். ஒரு காலத்தில் சிறிய விஷயங்களுக்கு கூட சந்தோஷப்பட்ட மனம் இப்போது பெரிய விஷயம் நடந்தாலும் முழுமையாக மகிழ முடியாமல் இருக்கலாம். மனதில் எப்போதும் ஏதோ ஒரு கவலை ஓடிக்கொண்டே இருக்கும். இன்று இந்த பிரச்சனை முடிந்தாலும் நாளை வேறு என்ன வருமோ என்ற பயம் உள்ளுக்குள் இருக்கும். நல்ல செய்தி வந்தாலும் அதை முழுமையாக நம்புவதற்கு மனம் தயங்கும். ஏனென்றால் இதற்கு முன்பு பலமுறை நன்றாக தொடங்கிய விஷயங்கள் பாதியில் மாறிய அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். அதனால் சந்தோஷப்படுவதற்கு கூட மனம் ஒரு கணம் யோசிக்கும் நிலைக்கு வந்திருக்கலாம். ரிஷபராசிக்காரர்களே, தொடர்ந்து சோதனைகளை சந்திக்கும் போது மனிதனிடம் இப்படிப்பட்ட மாற்றம் வருவது இயல்பானது. ஆரம்பத்தில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு தேடுவோம். பிறகு தொடர்ந்து பிரச்சனைகள் வரும்போது சரி, இதையும் பார்த்து கொள்ளலாம் என்று மனதை மாற்றிக்கொள்வோம். இன்னும் காலம் சென்ற பிறகு எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு அமைதி வந்துவிடும். ஆனால் அந்த அமைதி எல்லா நேரத்திலும் மன நிம்மதியால் வந்தது அல்ல. பல நேரங்களில் அளவுக்கு அதிகமாக சோர்ந்து போன மனதின் அமைதியாகவும் அது இருக்கலாம். உங்களை சுற்றி இருப்பவர்கள் நீ எதற்கும் கவலைப்படுவதில்லை, எவ்வளவு தைரியமாக இருக்கிறாய் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மையில் நீங்கள் கவலைப்படாமல் இல்லை. கவலைப்பட்டு ஒரு கட்டத்திற்கு பிறகு அதை வெளியில் காட்டுவதை நிறுத்தியிருப்பீர்கள். யாரிடமாவது உங்கள் பிரச்சனையை சொல்ல ஆரம்பித்தால் எங்கிருந்து தொடங்குவது என்றே தெரியாமல் இருந்திருக்கலாம். ஒரு பிரச்சனையை மட்டும் சொன்னால் மற்ற பிரச்சனைகள் மறைந்து விடாது. அனைத்தையும் சொன்னால் கேட்பவர்களுக்கு புரியுமா என்ற சந்தேகம் இருக்கும். அதனால் எதையும் சொல்லாமல் நீங்களே சுமந்திருக்கலாம். இப்படிப்பட்ட காலத்தில்தான் ஒரு மனிதன் தன்னை மறந்து விடுகிறான். காலையில் எழுந்தவுடன் கடமைகள் ஆரம்பமாகிவிடும். இரவு படுக்கைக்கு செல்லும் வரை ஏதாவது ஒரு வேலை இருக்கும். ஆனால் அந்த முழு நாளில் உங்களுக்காக நீங்கள் செலவிட்ட நேரம் எவ்வளவு என்று கேட்டால் பதில் இருக்காது. உங்கள் மனம் என்ன சொல்கிறது என்பதை கேட்க நேரம் இருக்காது. உடல் ஓய்வு கேட்பதை கவனிக்க மாட்டீர்கள். மனம் அமைதி கேட்பதையும் தள்ளி போடுவீர்கள். இப்போது இதை முடித்து விடுவோம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டே உங்களுக்கான வாழ்க்கையை பின்னால் தள்ளி இருக்கலாம். ஆனால் ரிஷபராசிக்காரர்களே, எப்போதும் இப்படியே இருக்க முடியாது. மற்றவர்களுக்காக வாழ்வது நல்லது. குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதும் நல்லது. உழைத்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் நல்லது. ஆனால் இவை அனைத்திற்கும் நடுவில் உங்களுடைய மனதையும் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் மனம் முழுமையாக சோர்ந்து விட்டால் கையில் வாய்ப்பு வந்தாலும் அதை பயன்படுத்தும் உற்சாகம் இருக்காது. நல்ல காலம் வந்தாலும் அதை அனுபவிக்கும் மனநிலை இருக்காது. அதனால்தான் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் முதலில் மனிதன் தன்னையே மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் ஒரு காலத்தில் என்ன ஆசைப்பட்டீர்கள் என்பதை மீண்டும் நினைத்து பாருங்கள். எந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தீர்கள்? எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று கனவு கண்டீர்கள்? எதை சாதிக்க வேண்டும் என்று மனதில் வைத்திருந்தீர்கள்? அந்த கனவுகள் இன்னும் உங்களுக்குள் இருக்கிறதா? இருந்தால் அவற்றை முழுமையாக புதைத்து விடாதீர்கள். காலம் தாமதமாகி இருக்கலாம், வயது கொஞ்சம் கடந்திருக்கலாம், சூழ்நிலை மாறி இருக்கலாம்.
ஆனால் அதற்காக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் வரக்கூடாது என்று எந்த விதியும் இல்லை. சிலருடைய வாழ்க்கை 20 வயதில் மாறுகிறது, சிலருக்கு 30இல் மாறுகிறது, இன்னும் சிலருக்கு 40, 50 வயதை கடந்த பிறகுதான் அவர்கள் எதிர்பார்த்த நிலை கிடைக்கிறது. வாழ்க்கையின் வெற்றிக்கு எல்லோருக்கும் ஒரே வயதும் ஒரே நேரமும் கிடையாது. அதனால்தான் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து உங்கள் வாழ்க்கையின் வேகத்தை அளவிடாதீர்கள். உங்களுக்கான நேரம் வேறாக இருக்கலாம், உங்களுக்கான பாதை வேறாக இருக்கலாம், நீங்கள் அடைய வேண்டிய இடமும் வேறாக இருக்கலாம். ரிஷபராசிக்காரர்களே, இத்தனை வருடங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் பொறுமையாக இருக்கலாம். நீங்கள் விரும்பியது உடனே கிடைக்காத போதும் காத்திருக்க கற்றிருக்கிறீர்கள். கையில் பணம் குறைந்த போதும் வாழ்க்கையை நடத்த கற்றிருக்கிறீர்கள். மனம் உடைந்த போதும் முகத்தில் அதை காட்டாமல் கடமையை செய்ய கற்றிருக்கிறீர்கள். இந்த அனுபவங்கள் அனைத்தும் சாதாரணமானவை அல்ல. நாளை உங்கள் வாழ்க்கையில் நல்ல காலம் வரும்போது அந்த நல்ல காலத்தின் மதிப்பை உணர்ந்து வாழக்கூடிய பக்குவத்தை இவை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றன. அதனால் இன்று உங்கள் மனதில் எவ்வளவு பாரம் இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் முடிந்து விடவில்லை, உங்களுடைய கனவுகளும் முடிந்து விடவில்லை, உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகளும் முடிந்து விடவில்லை. இன்று நீங்கள் சோர்வாக இருக்கலாம், ஆனால் சோர்வு என்பது தோல்வி அல்ல. கொஞ்சம் ஓய்வெடுத்து மீண்டும் நடக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது என்பதற்கான அறிகுறி மட்டுமே. வாழ்க்கை இதுவரை உங்களிடமிருந்து நிறைய எடுத்திருக்கலாம், ஆனால் இனி வாழ்க்கை உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை. அந்த நாளுக்காக மனதை தயார் செய்து வைத்திருங்கள். ரிஷபராசிக்காரர்களே, வாழ்க்கையில் ஒரு மனிதன் அதிகமாக சோதிக்கப்படும் போது அவனுடைய மனதில் உருவாகும் மிகப்பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? எதிர்பார்ப்புகள் குறைந்துவிடும். ஆரம்பத்தில் ஒரு நல்ல செய்திக்காக காத்திருப்பான், அடுத்த மாதம் சரியாகிவிடும் என்று நம்புவான். இந்த வருடம் ஏதாவது மாற்றம் வரும் என்று எதிர்பார்ப்பான். ஒரு புதிய வேலை கிடைத்தால் வாழ்க்கை மாறிவிடும். தொழிலில் ஒரு நல்ல வாய்ப்பு வந்தால் நிலைமை சரியாகிவிடும். வருமானம் கொஞ்சம் உயர்ந்தால் நிம்மதி கிடைத்துவிடும் என்று நினைப்பான். ஆனால் தொடர்ந்து எதிர்பார்த்த விஷயங்கள் தள்ளி போகும்போது ஒரு கட்டத்தில் எதிர்பார்ப்பதையே நிறுத்தி விடுவான். எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலைக்கு வந்து விடுவான். பல ரிஷபராசிக்காரர்களின் மனநிலை இப்படிப்பட்ட ஒரு இடத்தை கடந்திருக்கலாம். ஒரு காலத்தில் எதிர்காலத்தை பற்றி நிறைய திட்டங்கள் இருந்திருக்கும். 5 வருடங்களில் இந்த நிலைக்கு வர வேண்டும், சொந்தமாக ஒரு வீடு வேண்டும், கடன்களை முடிக்க வேண்டும், குடும்பத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும், குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதியாக அமைக்க வேண்டும், வயதான பிறகு யாரையும் சாராமல் வாழ வேண்டும் என்று பல எண்ணங்கள் இருந்திருக்கும். ஆனால் வாழ்க்கையின் அன்றாட போராட்டம் அதிகமாகும் போது அந்த நீண்ட கால கனவுகளை விட இன்று எப்படி சமாளிப்பது என்பதே முக்கியமாக மாறியிருக்கலாம். இதுதான் ஒரு மனிதனை அதிகமாக சோர்வடைய செய்யும் நிலை. ஏனென்றால் உடல் உழைப்பால் ஏற்படும் சோர்வை ஓய்வெடுத்து சரி செய்து விடலாம். ஆனால் நாளை பற்றிய நம்பிக்கை குறைவதால் வரும் சோர்வை சரி செய்வது அவ்வளவு எளிதல்ல. மனம் மீண்டும் நம்ப ஆரம்பிக்க வேண்டும். வாழ்க்கையில் இன்னும் வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை உணர வேண்டும். இதுவரை நடக்காத ஒன்று இனிமேல் நடக்கவே நடக்காது என்ற எண்ணத்தை முதலில் மாற்ற வேண்டும். ஏனென்றால் கடந்த காலத்தின் அனுபவத்தை வைத்து எதிர்காலத்திற்கு தீர்ப்பு எழுதுவது நமக்கு நாமே செய்யும் மிகப்பெரிய அநியாயமாக மாறிவிடும். ரிஷபராசிக்காரர்களே, பிரம்மன் உங்கள் விதியை மாற்றுவாரா என்ற கேள்விக்கு முன்பு இன்னொரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விதி மாறுகிறது என்றால் வானத்தில் இருந்து திடீரென்று செல்வம் வந்து விடுவதல்ல. நேற்று வரை இருந்த அனைத்து பிரச்சனைகளும் ஒரே இரவில் மறைந்து விடுவதும் அல்ல. உண்மையான மாற்றம் பல நேரங்களில் ஒரு சரியான முடிவில் ஆரம்பிக்கும். நீண்ட காலமாக தவறாக சென்ற ஒரு பாதையை விட்டு வெளியே வருவதில் ஆரம்பிக்கும். தேவையில்லாமல் செலவாகிக் கொண்டிருந்த பணத்தை கட்டுப்படுத்துவதில் ஆரம்பிக்கும். பல வருடங்களாக பயத்தால் தொடங்காமல் வைத்திருந்த ஒரு முயற்சியை தொடங்குவதில் ஆரம்பிக்கும். என்னால் முடியாது என்று நினைத்த மனம் ஒருமுறை முயற்சி செய்து பார்க்கலாம் என்று மாறும் அந்த ஒரு நொடியில் ஆரம்பிக்கும். அந்த சிறிய மாற்றம்தான் பின்னர் பெரிய விளைவுகளை உருவாக்கும். இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு நல்ல முடிவு 6 மாதங்களுக்கு பிறகு உங்கள் பொருளாதார நிலையை மாற்றலாம். இன்று நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் ஒரு புதிய திறமை சில வருடங்களுக்கு பிறகு உங்கள் வருமானத்தின் முக்கியமான ஆதாரமாக மாறலாம். இன்று நீங்கள் நிறுத்தும் ஒரு தேவையற்ற பழக்கம் நாளை உங்களுடைய சேமிப்பை அதிகரிக்கலாம். இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு உறுதியான முடிவு உங்கள் குடும்பத்தின் அடுத்த தலைமுறைக்கே நல்ல மாற்றத்தை உருவாக்கலாம். வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பங்கள்
பல நேரங்களில் இப்படித்தான் ஆரம்பிக்கின்றன. அதனால்தான் ரிஷபராசிக்காரர்களே, பிரம்மன் விதியை மாற்றுவார் என்று காத்திருப்பதோடு மட்டும் நின்று விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாற்ற வேண்டியதை மாற்றுவதற்கும் தயாராக இருங்கள். இறைவன் கதவை திறக்கலாம், ஆனால் அந்த கதவின் வழியாக நடந்து செல்ல வேண்டியது நாம் தான். வாய்ப்பு கிடைக்கலாம், ஆனால் அதை பயன்படுத்த வேண்டியது நாம் தான். நல்ல நேரம் வரலாம், ஆனால் அந்த நல்ல நேரத்தில் சரியான முடிவை எடுக்க வேண்டியது நாம் தான். விதையும் முயற்சியும் சந்திக்கும் இடத்தில்தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகின்றன. இதுவரை உங்களால் முடியாமல் போன விஷயங்களை நினைத்து உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள். நீங்கள் சந்தித்த சூழ்நிலை என்ன என்பதை உங்களைத் தவிர வேறு யாருக்கும் முழுமையாக தெரியாது. மற்றவர்களுக்கு எளிதாக கிடைத்த ஒன்று உங்களுக்கு மிகவும் தாமதமாக கிடைத்திருக்கலாம். மற்றவர்கள் சிறிய முயற்சியில் அடைந்த இடத்திற்கு நீங்கள் பல மடங்கு உழைத்து வந்திருக்கலாம். ஆனால் அதற்காக உங்களுடைய பயணம் மதிப்பில்லாததாக மாறிவிடாது. உண்மையில் கடினமான பாதையில் வந்த மனிதனுக்குத்தான் அந்த இடத்தில் மதிப்பு அதிகமாக தெரியும். ரிஷபராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட தாமதங்கள் உங்களை ஒரு விஷயத்திற்கு தயார்படுத்தி இருக்கலாம். நாளை உங்களுக்கு கிடைக்கப் போகும் நல்லதை பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கி இருக்கலாம். ஒரு காலத்தில் கையில் பணம் வந்தவுடன் அதன் மதிப்பு தெரியாமல் இருந்திருக்கலாம். இன்று ₹1 மதிப்பையும் நீங்கள் அறிவீர்கள். ஒரு காலத்தில் ஒரு வாய்ப்பை சாதாரணமாக எடுத்திருக்கலாம். இன்று ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அனுபவம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஒரு காலத்தில் வாழ்க்கையை எளிதாக நினைத்திருக்கலாம். இன்று ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கு பின்னாலும் எவ்வளவு உழைப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வந்தால் பழைய காலத்திலிருந்து உங்களை விட இன்று இருக்கும் நீங்கள் அதை மிகவும் பொறுப்பாக கையாள முடியும். இதுதான் சோதனைகள் மனிதனுக்கு கொடுக்கும் மறைமுகமான பலன். கஷ்டம் வந்தபோது அது தண்டனையாக தெரியும். காலம் கடந்த பிறகுதான் அது நம்மை எதற்காக தயார்படுத்தியது என்பது புரியும். இன்று நீங்கள் நிற்கும் இடத்திலிருந்து அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்னும் சில காலம் கடந்த பிறகு வாழ்க்கையில் நடந்த சில தாமதங்களுக்கு கூட ஒரு காரணம் இருந்தது என்பதை உணரக்கூடிய தருணம் வரலாம். எனவே ரிஷபராசிக்காரர்களே, இனி உங்களுடைய வாழ்க்கையை பழைய கணக்குகளோடு மட்டும் பார்க்காதீர்கள். எவ்வளவு இழந்தீர்கள் என்பதை மட்டும் எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள். இன்னும் என்ன உருவாக்க முடியும் என்பதையும் யோசியுங்கள். எத்தனை வருடங்கள் தாமதமாகிவிட்டது என்று கவலைப்படுவதை விட இன்று தொடங்கினால் அடுத்த சில வருடங்களில் எங்கே இருக்க முடியும் என்று சிந்தியுங்கள். ஏனென்றால் வாழ்க்கை உங்களிடமிருந்து சில வருடங்களை எடுத்திருக்கலாம், ஆனால் உங்கள் முழு எதிர்காலத்தையும் எடுத்துவிடவில்லை. இன்னும் நேரம் இருக்கிறது, இன்னும் வாய்ப்புகள் இருக்கின்றன, இன்னும் பாதைகள் இருக்கின்றன. மிக முக்கியமாக இத்தனை சோதனைகளுக்கு பிறகும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய அனுபவமும் மன உறுதியும் இன்று உங்களிடம் இருக்கிறது. அந்த மன உறுதியோடு நீங்கள் எடுக்கும் அடுத்த சரியான முடிவுதான் இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த அந்த பெரிய மாற்றத்தில் முதல்படியாக மாறலாம். ரிஷபராசிக்காரர்களே, ஒரு மனிதன் நீண்ட காலமாக சோதனைகளை சந்தித்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும்போது அதை உடனடியாக நம்புவது கூட கடினமாக இருக்கும். ஏனென்றால் மனம் பழைய அனுபவங்களையே முதலில் நினைவுபடுத்தும். முன்பு நன்றாக தொடங்கிய ஒரு விஷயம் பாதியில் நின்றிருக்கலாம். கிடைத்துவிட்டது என்று நினைத்த வாய்ப்பு கடைசி நேரத்தில் கை நழுவி இருக்கலாம். இனிமேல் பிரச்சனை இல்லை என்று நினைத்த நேரத்தில் புதிய சுமை வந்திருக்கலாம். இது போன்ற அனுபவங்கள் தொடர்ந்து ஏற்பட்டிருந்தால் நல்லது நடக்கும்போது கூட இது எவ்வளவு நாள் நீடிக்கும் என்ற சந்தேகம் மனதிற்குள் வந்துவிடும். இதுதான் கடந்த கால சோதனைகள் மனிதனுக்குள் விட்டுச் செல்லும் மிகப்பெரிய தாக்கம். பிரச்சனை முடிந்த பிறகும் அதன் பயம் சில காலம் மனதில் இருக்கும். கையில் பணம் வந்தாலும் செலவு வந்து விடுமோ என்ற பயம் இருக்கும். நல்ல வாய்ப்பு கிடைத்தாலும் கடைசி நேரத்தில் மாறிவிடுமோ என்ற சந்தேகம் இருக்கும். ஒரு புதிய முயற்சியை தொடங்க வேண்டும் என்று நினைத்தாலும் முன்பு ஏற்பட்ட தோல்வி நினைவுக்கு வந்து கால்களை பின்னால் இழுக்கும். வாழ்க்கை முன்னால் செல்ல தயாராக இருந்தாலும் மனம் மட்டும் பழைய இடத்திலேயே நின்று கொண்டிருக்கலாம். ரிஷபராசிக்காரர்களே, இந்த இடத்தில்தான் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. கடந்த காலம் உங்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும். எதிர்காலத்தை பயமுறுத்தும் நிழலாக இருக்கக்கூடாது. முன்பு ஒரு விஷயம் தவறாக நடந்தது என்பதற்காக இனிவரும் எல்லா விஷயங்களும் தவறாகவே நடக்கும் என்று முடிவு செய்யக்கூடாது. ஒரு காலத்தில் உங்களுக்கு சாதகமாக இல்லாத சூழ்நிலை இன்று மாறியிருக்கலாம். அப்போது இல்லாத அனுபவம் இன்று உங்களிடம் இருக்கிறது. அப்போது எடுக்க தெரியாத முடிவை இன்று தெளிவாக எடுக்கக்கூடிய பக்குவம் வந்திருக்கிறது. அதனால் பழைய உங்களை வைத்து
இன்றைய உங்களுடைய திறமை அளவிடாதீர்கள். பிரம்மன் விதியை மாற்றுகிறார் என்ற ஆன்மீக நம்பிக்கையின் ஆழமான பொருளையும் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் போது பழைய அனைத்தையும் அப்படியே வைத்துக்கொண்டு புதிய வாழ்க்கையை உருவாக்க முடியாது. சில எண்ணங்கள் மாற வேண்டும், சில பழக்கங்கள் மாற வேண்டும், சில முடிவுகள் மாற வேண்டும். முக்கியமாக தன்னை பற்றிய மனிதனுடைய எண்ணம் மாற வேண்டும். எனக்கு எதுவும் சரியாக நடக்காது என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டே நல்ல மாற்றத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலில் என் வாழ்க்கையும் மாற முடியும் என்ற நம்பிக்கை மனதில் பிறக்க வேண்டும். ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு வரக்கூடிய மாற்றம் பெரிய சத்தத்தோடு வர வேண்டும் என்ற அவசியமில்லை. அது மிகவும் அமைதியாக ஆரம்பிக்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த ஒரு கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கலாம். வருமானத்தில் ஒரு நிலைத்தன்மை உருவாகலாம். தேவையில்லாமல் ஏற்பட்ட செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரலாம். நின்று போன ஒரு வேலை மீண்டும் நகர ஆரம்பிக்கலாம். தொழிலில் பழைய நிலை திரும்ப ஆரம்பிக்கலாம். புதிய வருமான வாய்ப்பு ஒன்று உருவாகலாம். குடும்பத்தில் இருந்த ஒரு நீண்டகால கவலைக்கு தீர்வு கிடைக்கலாம். இவை ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்க்கும்போது சிறிய மாற்றமாக தோன்றலாம். ஆனால் அனைத்தும் சேரும்போதுதான் வாழ்க்கையின் பெரிய மாற்றமாக உருவாகும். ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை ஒரே நேரத்தில் பல திசைகளில் சிக்கியிருக்கலாம். பணம் ஒரு பக்கம், வேலை ஒரு பக்கம், குடும்ப பொறுப்பு ஒரு பக்கம், மனக்கவலை இன்னொரு பக்கம் என்று அனைத்தும் சேர்ந்து உங்களை அழுத்தியிருக்கலாம். அதேபோல் நல்ல காலம் வரும்போதும் ஒரே ஒரு துறையில் மட்டும் மாற்றம் வர வேண்டும் என்ற அவசியமில்லை. ஒரு பிரச்சனை முடிந்தவுடன் அதனால் இன்னொரு பிரச்சனையும் குறையலாம். உதாரணமாக, வருமானம் சீராகும் போது பொருளாதார பயம் குறையும். பொருளாதார பயம் குறைந்தால் வீட்டில் இருந்த மன அழுத்தம் குறையும். மன அழுத்தம் குறைந்தால் நீங்கள் தெளிவாக முடிவு எடுக்க ஆரம்பிப்பீர்கள். சரியான முடிவுகள் புதிய முன்னேற்றத்தை உருவாக்கும். இப்படித்தான் ஒரு நல்ல மாற்றம் இன்னொரு நல்ல மாற்றத்திற்கு வழி உருவாக்கும். அதனால்தான் ரிஷபராசிக்காரர்களே, வாழ்க்கையில் முதல் நல்ல மாற்றம் தெரியும் நேரத்தில் அதை அலட்சியப்படுத்தாதீர்கள். அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமான அவசரமும் வேண்டாம். பல வருடங்களாக காத்திருந்தோம் என்பதற்காக ஒரே நாளில் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று நினைக்காதீர்கள். மெதுவாக வந்த முன்னேற்றத்தை மெதுவாகவே உறுதியாக வளர்த்துக் கொள்ளுங்கள். கையில் பணம் வர ஆரம்பித்தால் முதலில் பாதுகாப்பை உருவாக்குங்கள். வருமானம் உயர்ந்தால் உடனடியாக வாழ்க்கை முறையை மாற்றாமல் பழைய சுமைகளை குறைக்க முயற்சி செய்யுங்கள். புதிய வாய்ப்பு கிடைத்தால் அதன் முழு தன்மையையும் புரிந்து கொண்டு முடிவு எடுங்கள். ஏனென்றால் நல்ல காலத்தை அடைவது மட்டும் வெற்றி அல்ல, அந்த நல்ல காலத்தை நீண்ட காலம் நிலைநிறுத்துவதுதான் உண்மையான வெற்றி. இதுவரை நீங்கள் சந்தித்த சோதனைகள் உங்களுக்கு இந்த அறிவை கொடுத்திருக்கின்றன. பணமில்லாத காலம் பணத்தின் மதிப்பை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. வாய்ப்பு இல்லாத காலம் ஒரு நல்ல வாய்ப்பின் மதிப்பை புரிய வைத்திருக்கிறது. மன நிம்மதி இல்லாத நாட்கள் அமைதியின் மதிப்பை உணர வைத்திருக்கின்றன. அதனால் நாளை இந்த அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் திரும்பி வரும்போது அவற்றை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். பாதுகாத்துக் கொள்ளுங்கள், மதியுங்கள், சரியாக பயன்படுத்துங்கள். ரிஷபராசிக்காரர்களே, வாழ்க்கை உங்களை இவ்வளவு காலம் சோதித்திருக்கிறது என்றால் அதனால் நீங்கள் பலவீனமாகிவிட்டீர்கள் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் முன்பு இருந்த மனிதர் அல்ல. இன்று உங்களிடம் அனுபவம் இருக்கிறது, பொறுமை இருக்கிறது, எது உண்மை எது தேவையற்றது என்பதை பிரித்து பார்க்கும் பக்குவம் இருக்கிறது. ஒரு பிரச்சனை வந்தால் உடனே பதறாமல் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற அறிவு இருக்கிறது. இவை அனைத்தும் பணத்தால் வாங்க முடியாத செல்வங்கள். ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முழுமையாக தெரியும் போது உங்களை சுற்றியிருப்பவர்கள் அந்த மாற்றத்தை மட்டுமே பார்ப்பார்கள். நீங்கள் அடைந்த உயரத்தை பார்ப்பார்கள், உங்கள் கையில் இருக்கும் வசதியை பார்ப்பார்கள், உங்கள் முகத்தில் இருக்கும் நிம்மதியை பார்ப்பார்கள். ஆனால் அந்த இடத்திற்கு வருவதற்காக நீங்கள் எத்தனை இரவுகள் தூக்கமிழந்தீர்கள், எத்தனை ஆசைகளை விட்டுக் கொடுத்தீர்கள், எத்தனை முறை விழுந்து மீண்டும் எழுந்தீர்கள் என்பதை உங்களுடைய மனதிற்கும் இறைவனுக்கும் மட்டுமே தெரியும். அதனால் ரிஷபராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் அடுத்ததாக திறக்கும் நல்ல கதவை பழைய பயத்தால் மூடிவிடாதீர்கள். அதே நேரத்தில் பழைய தவறுகளை மீண்டும் செய்து அந்த வாய்ப்பை இழந்து விடாதீர்கள். நீங்கள் கடந்து வந்த கஷ்டங்களை அனுபவமாக எடுத்துக்கொண்டு இனிவரும் நல்ல காலத்தை புத்திசாலித்தனமாக கட்டி எழுப்புங்கள். பிரம்மன் உங்கள் விதியின் அடுத்த பக்கத்தில் என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்பதை இன்று உங்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பக்கம் திரும்பும் நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ளும் மனமும் பாதுகாக்கும் அறிவும் முன்னேறி செல்லும் துணிச்சலும் உங்களிடம் இருக்க வேண்டும். ரிஷபராசிக்காரர்களே,
ஒரு கட்டத்தில் வாழ்க்கை உங்களை சோதித்தது போதும் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். இனி புதிதாக எதுவும் வேண்டாம், இருப்பது மட்டும் நிம்மதியாக இருந்தால் போதும் என்ற மனநிலைக்கு கூட வந்திருக்கலாம். ஒரு காலத்தில் பெரிய கனவுகளோடு இருந்த மனம் தொடர்ந்து சந்தித்த அனுபவங்களால் சிறிய நிம்மதியை மட்டும் தேடும் நிலைக்கு மாறியிருக்கலாம். காலையில் எழுந்தவுடன் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இன்று ஒரு நாள் அமைதியாக முடிய வேண்டும், மாதத்தின் தேவைகளை சிரமமில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும், இரவு படுக்கும்போது நாளையை பற்றிய பயமில்லாமல் தூங்க வேண்டும், இவ்வளவு கிடைத்தாலே போதும் என்று நினைத்த நாட்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ரிஷபராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையை வெறும் சோதனைகளோடு மட்டும் முடித்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இவ்வளவு தூரம் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள் என்றால் இனிமேல் உங்களுக்காகவும் சில முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரம் வர வேண்டும். இதுவரை குடும்பத்திற்காக நீங்கள் விட்டு கொடுத்தது இருக்கலாம், பொறுப்புகளுக்காக தள்ளி போட்ட கனவுகள் இருக்கலாம், பண பிரச்சனையால் நிறுத்தி வைத்த திட்டங்கள் இருக்கலாம், சூழ்நிலை சரியானதும் செய்யலாம் என்று பல வருடங்களாக மனதில் வைத்திருந்த ஆசைகள் இருக்கலாம். அவை அனைத்தையும் ஒரே நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று அர்த்தமில்லை. ஆனால் அவற்றை நிரந்தரமாக மறந்துவிடவும் கூடாது. வாழ்க்கை மாறுகிறது என்பதன் உண்மையான அடையாளம் கையில் அதிக பணம் இருப்பது மட்டுமல்ல, தினமும் பயத்தோடு வாழ்ந்த மனம் நிம்மதியாக மாறுவது ஒரு மாற்றம். அடுத்த மாத செலவை நினைத்து பதற்றப்பட்ட நிலை மாறி சிறிய சேமிப்பு உருவாவது ஒரு மாற்றம். யாரையாவது சார்ந்து ஒரு தேவையை நிறைவேற்ற வேண்டிய நிலை மாறி உங்களுடைய உழைப்பில் அதை செய்து முடிப்பது ஒரு மாற்றம். பல வருடங்களாக தள்ளிப்போன ஒரு குடும்ப பொறுப்பை முடிப்பதும் ஒரு மாற்றம். இரவில் படுத்தவுடன் பிரச்சனைகளை நினைத்து தூக்கம் வராமல் இருந்த நிலை மாறி நிம்மதியாக உறங்க முடிவதும் மிகப்பெரிய மாற்றம்தான். ரிஷபராசிக்காரர்களே, நீங்கள் தேட வேண்டிய நல்ல காலம் இப்படிப்பட்ட நிலைத்தன்மையை கொண்டதாக இருக்க வேண்டும். இன்று அதிகமாக கிடைத்து நாளை அனைத்தும் போய்விடும் வளர்ச்சியை விட மெதுவாக வந்தாலும் தொடர்ந்து நிலைக்கும் முன்னேற்றமே உங்களுக்கு முக்கியம். ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே ஏற்ற இறக்கங்களை அதிகமாக பார்த்திருக்கிறீர்கள். ஒரு நாள் சந்தோஷம், அடுத்த நாள் கவலை என்ற வாழ்க்கையால் மனம் சோர்ந்திருக்கிறது. அதனால் இனி உங்கள் வாழ்க்கையில் உருவாக வேண்டியது வேகமான மாற்றம் மட்டுமல்ல, உறுதியான மாற்றம். ஒரு படி முன்னேறினால் மீண்டும் 2 படி பின்னால் செல்லாத நிலை. கொஞ்சம் சம்பாதித்தால் முழுவதும் எதிர்பாராத செலவில் கரைந்து விடாத நிலை. ஒரு காரியம் சரியானால் உடனே இன்னொரு பிரச்சனை வந்து நிற்காத நிலை. இப்படிப்பட்ட அமைதியான முன்னேற்றம்தான் உங்களுக்கு உண்மையான நிம்மதியை தரும். இதற்காக நீங்கள் இனிமேல் எடுக்கும் முடிவுகளில் தெளிவு இருக்க வேண்டும். உணர்ச்சியில் முடிவு எடுப்பதை குறைக்க வேண்டும். மற்றவர்கள் வேகமாக முன்னேறுகிறார்கள் என்பதற்காக நீங்கள் அவசரப்படக்கூடாது. உங்களுக்கான பாதையை மற்றவர்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிடக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுடைய பொறுப்பும் வேறு, வருமானமும் வேறு, சூழ்நிலையும் வேறு, வாழ்க்கையின் நோக்கமும் வேறு. மற்றவருக்கு சரியான ஒரு முடிவு உங்களுக்கு சரியாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. உங்களுடைய நிலையை புரிந்து கொண்டு எடுக்கும் சிறிய சரியான முடிவுதான் மற்றவரை பார்த்து எடுக்கும் பெரிய அவசர முடிவை விட அதிக பலம் தரும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இதே தெளிவு தேவை. இதுவரை ஏற்பட்ட சிரமங்களை ஒரே நாளில் சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தேவையற்ற ஆபத்துகளை எடுக்காதீர்கள். விரைவாக அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையில் உங்களுடைய நிலையான வருமானத்தையே பாதிக்கும் முடிவுகளை எடுக்காதீர்கள். பல வருடங்களாக உருவான பொருளாதார சுமை இருந்தால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பதே பாதுகாப்பான வழி. சிறிய முன்னேற்றத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நேற்று இருந்ததை விட இன்று ஒரு சுமை குறைந்திருந்தால் அதுவும் வளர்ச்சிதான். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் கொஞ்சம் அதிகமான நிலைத்தன்மை இருந்தால் அதுவும் வெற்றிதான். அதேபோல் உங்களுடைய உடலையும் மனதையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். பணத்தை மீண்டும் சம்பாதிக்க முடியும். இழந்த வாய்ப்புக்கு பதிலாக இன்னொரு வாய்ப்பு வரலாம். ஆனால் தொடர்ந்து உங்களை நீங்களே கவனிக்காமல் விட்டால் அதன் தாக்கத்தை சரி செய்ய அதிக நேரம் தேவைப்படலாம். நீங்கள் உழைப்பது நல்ல வாழ்க்கைக்காகத்தான். அந்த நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். அதனால் உங்களுடைய ஓய்வு, உணவு, தூக்கம், மன அமைதி ஆகியவற்றையும் வாழ்க்கையின் முக்கியமான பொறுப்புகளாகவே பார்க்க ஆரம்பியுங்கள். ரிஷபராசிக்காரர்களே, பிரம்மன் உங்கள் விதியை மாற்றுவாரா என்ற கேள்விக்கு ஒரு நாளில் பதில் கிடைக்காது. ஆனால் ஒரு காலத்திற்கு பிறகு திரும்பி பார்க்கும்போது அந்த பதில் உங்களுக்கே புரியும். ஒரு காலத்தில் தினமும் கவலைப்பட்ட ஒரு விஷயத்தை இன்று நீங்கள் நினைத்து கூட பார்க்காமல் இருக்கலாம். ஒரு காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக தெரிந்த ஒன்று
இன்று உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போயிருக்கலாம். ஒரு காலத்தில் கிடைக்காது என்று நினைத்த ஒன்று இன்று உங்களிடம் இருக்கலாம். இப்படித்தான் விதியின் மாற்றத்தை மனிதன் பின்னோக்கி பார்க்கும்போதுதான் தெளிவாக உணர்கிறான். அதனால் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே சரியாக வேண்டும் என்று அவசரப்படாதீர்கள். முதலில் ஒரு விஷயம் சரியாகட்டும், அதன் பிறகு இன்னொன்று. ஒரு சுமை குறையட்டும், ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகட்டும், ஒரு வருமான வழி உறுதியாகட்டும், ஒரு பழைய பிரச்சனை முடிவுக்கு வரட்டும். இப்படியாக ஒவ்வொரு முடிச்சாக அவிழ ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கே தெரியாமல் உருவாகி இருக்கும். அந்த நாளில் ரிஷபராசிக்காரர்களே, உங்களுடைய கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படாதீர்கள். நீங்கள் இழந்த வருடங்களை மட்டும் நினைக்காதீர்கள். அந்த வருடங்கள் உங்களுக்கு கொடுத்த அனுபவத்தையும் நினைத்து பாருங்கள். இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு பின்னால் அந்த அனுபவம் இருக்கிறது. இன்று உங்களிடம் இருக்கும் பொறுமைக்கு பின்னால் அந்த போராட்டம் இருக்கிறது. இன்று ஒரு நல்ல விஷயத்தின் மதிப்பை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு பின்னால் அது இல்லாமல் நீங்கள் வாழ்ந்த நாட்கள் இருக்கின்றன. அதனால் உங்கள் கடந்த காலம் உங்களை உடைத்த ஒரு காலமாக மட்டும் இருக்க வேண்டியதில்லை. உங்கள் எதிர்காலத்தை உறுதியாக கட்டியெழுப்ப கற்றுக் கொடுத்த காலமாகவும் மாறலாம். இனி உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் ஒவ்வொரு நல்ல மாற்றத்தையும் நிதானமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சிறிய முன்னேற்றத்தை அலட்சியப்படுத்தாதீர்கள். நல்ல வாய்ப்பை பயத்தால் விட்டு விடாதீர்கள். அதே நேரத்தில் அவசரத்தால் தவறான பாதையிலும் செல்லாதீர்கள். உங்களுடைய அனுபவத்தையும் அறிவையும் நம்பி ஒவ்வொரு அடியாக முன்னேறுங்கள். இத்தனை காலம் வாழ்க்கையின் சுமையை தாங்கிய நீங்கள் இனி வாழ்க்கையின் நிம்மதியையும் அனுபவிக்க வேண்டும். இதுவரை கண்ணீரோடு கடந்த நாட்களுக்கு பதிலாக மன நிறைவோடு வாழும் நாட்களும் வர வேண்டும். அதற்கான முதல் மாற்றம் வெளியே எங்கோ ஆரம்பிக்க வேண்டியதில்லை. இனிமேல் என் வாழ்க்கையை நிதானமாகவும் உறுதியாகவும் கட்டி எழுப்புவேன் என்று நீங்கள் மனதிற்குள் எடுக்கும் அந்த முடிவிலிருந்தே ஆரம்பிக்கலாம். ரிஷபராசிக்காரர்களே, இப்போது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இதுவரை நடந்ததை மாற்ற முடியாது. கடந்த காலத்தில் எடுத்த சில முடிவுகள் சரியாக அமைந்திருக்கலாம். சில முடிவுகள் எதிர்பார்த்த பலனை கொடுக்காமல் போயிருக்கலாம். சில இடங்களில் நீங்கள் நம்பிக்கையோடு முன்னேறி இருக்கலாம். சில இடங்களில் சூழ்நிலை உங்களை பின்னால் இழுத்திருக்கலாம். ஆனால் இப்போது முக்கியமானது கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பது அல்ல, அந்த அனுபவங்களை வைத்துக் கொண்டு இனிமேல் நீங்கள் எப்படி வாழப் போகிறீர்கள் என்பதுதான். பல ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு பிரச்சனை வந்தால் அதை சரி செய்வார்கள். இன்னொரு பிரச்சனை வந்தால் அதையும் சமாளிப்பார்கள். இப்படியே பிரச்சனைகளை தீர்ப்பதிலேயே வாழ்க்கையின் பெரும்பகுதி சென்றுவிடும். ஆனால் ஒரு கட்டத்தில் பிரச்சனையை சமாளிப்பதை மட்டும் நிறுத்திவிட்டு பிரச்சனை மீண்டும் வராத வாழ்க்கையை உருவாக்க வேண்டும். அதுதான் உண்மையான மாற்றம். கடன் ஏற்பட்ட பிறகு அதை அடைப்பது ஒரு தீர்வு என்றால், மீண்டும் தேவையில்லாத கடன் உருவாகாத பொருளாதார அமைப்பை உருவாக்குவது முன்னேற்றம். வேலை போன பிறகு இன்னொரு வேலை தேடுவது ஒரு தீர்வு என்றால், ஒரு வருமானம் நின்றாலும் வாழ்க்கை முழுவதும் பாதிக்கப்படாத அளவுக்கு பாதுகாப்பை உருவாக்குவது முன்னேற்றம். ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வந்த பிறகு ஓடுவதை விட அது வருவதற்கு முன்பே உங்களை பாதுகாக்கும் நிலையை உருவாக்க வேண்டும். இதைத்தான் நீங்கள் இனிமேல் வாழ்க்கையின் அடுத்த கட்டமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் இத்தனை காலம் நீங்கள் கற்றுக்கொண்ட அனுபவங்கள் அதற்கான அறிவை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றன. எந்த செலவு அவசியம், எந்த செலவு தேவையற்றது என்பதை இன்று நீங்கள் அறிவீர்கள். யாருடைய ஆலோசனையை கேட்க வேண்டும், எந்த முடிவை நிதானமாக எடுக்க வேண்டும் என்பதையும் புரிந்திருப்பீர்கள். ஒரு வாய்ப்பு உண்மையாக நல்லதா அல்லது வெறும் அவசர ஆசையை தூண்டுகிறதா என்பதை பிரித்து பார்க்கும் அனுபவமும் உங்களுக்கு வந்திருக்கலாம். இதுவரை ஏற்பட்ட ஒவ்வொரு தடையும் உங்களுடைய முடிவெடுக்கும் திறனை கொஞ்சம் கொஞ்சமாக கூர்மையாக்கி இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களே, வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைக்கும் போது முதலில் நாம் செய்ய வேண்டியது பெரிய விஷயம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து சுமையாக இருக்கும் ஒரு விஷயத்தை அடையாளம் காண வேண்டும். அது பொருளாதார சுமையாக இருக்கலாம், நீண்ட காலமாக முடிக்காமல் வைத்திருக்கும் ஒரு பொறுப்பாக இருக்கலாம், சரியாக திட்டமிடப்படாத செலவாக இருக்கலாம், தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கும் ஒரு முக்கியமான முடிவாக இருக்கலாம். அந்த ஒரு விஷயத்தை முதலில் சரி செய்ய ஆரம்பித்தால் அதன் தாக்கம் வாழ்க்கையின் மற்ற பகுதிகளிலும் தெரியும். பல நேரங்களில் நம்முடைய 10 பிரச்சனைகளுக்கும் பின்னால் 2 அல்லது 3 அடிப்படை காரணங்கள் தான் இருக்கும். அந்த காரணங்களை சரி செய்து விட்டால் மற்ற பிரச்சனைகள் தானாகவே குறைய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் இதுவரை கிடைக்கவில்லை என்ற ஏக்கத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருப்பதை மறந்து விடாதீர்கள். மனித மனம் ஒரு விசித்திரமானது. இல்லாத ஒன்றையே எப்போதும் நினைக்கும். கிடைக்காத பணத்தை நினைக்கும்.
கிடைக்காத பதவியை நினைக்கும், நிறைவேறாத ஆசையை நினைக்கும். ஆனால் இன்று நம்மிடம் இருக்கும் பல விஷயங்கள் ஒரு காலத்தில் நம்முடைய ஆசையாக இருந்திருக்கலாம் என்பதை மறந்து விடுகிறோம். நீங்கள் இன்று கடந்து வந்த தூரத்தை ஒரு முறை திரும்பி பாருங்கள். 5 வருடங்களுக்கு முன்பு இருந்த உங்களுக்கும் இன்று இருக்கும் உங்களுக்கும் இடையில் எவ்வளவு அனுபவம் சேர்ந்திருக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள். நீங்கள் பல விஷயங்களை இழந்திருக்கலாம், அதே நேரத்தில் பல விஷயங்களை கற்றும் இருக்கிறீர்கள். அந்த அனுபவம்தான் இனிமேல் உங்களுடைய மிகப்பெரிய சொத்து. பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஒரு வாய்ப்பை இழந்தால் இன்னொரு வாய்ப்பை தேடலாம். ஆனால் அனுபவம் இல்லாமல் எடுத்த தவறான முடிவுகளை அனுபவம் வந்த பிறகு மீண்டும் செய்யாமல் இருக்க முடியும். அதனால் கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை நினைத்து உங்களை நீங்களே தண்டித்துக் கொண்டிருக்காதீர்கள். அந்த தவறுகள் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தன என்பதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். மீதியை அங்கேயே விட்டு முன்னேறுங்கள். பிரம்மன் விதியை மாற்றுகிறார் என்று நாம் சொல்லும்போது சில நேரங்களில் அந்த மாற்றம் நமக்குள் உருவாகும் அறிவாகவும் இருக்கலாம். முன்பு நம்மால் பார்க்க முடியாத உண்மையை இன்று பார்க்க வைக்கும் தெளிவாக இருக்கலாம். ஒரு காலத்தில் சரி என்று நினைத்த பாதை நமக்கு சரியில்லை என்பதை புரிய வைக்கும் அனுபவமாக இருக்கலாம். எங்கே நிறுத்த வேண்டும், எங்கே தொடர வேண்டும், எங்கே காத்திருக்க வேண்டும், எங்கே துணிச்சலாக முடிவு எடுக்க வேண்டும் என்பதை சொல்லித்தரும் பக்குவமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட உள்ளார்ந்த மாற்றம் வந்த பிறகு வெளியே இருக்கும் வாழ்க்கையும் மெதுவாக மாற ஆரம்பிக்கும். ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு இனிமேல் தேவைப்படுவது ஒரே நாளில் நடக்கும் மிகப்பெரிய அதிசயம் அல்ல. தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் சரியான மாற்றங்கள் தான். நேற்று இருந்த கடன் இன்று கொஞ்சம் குறைந்திருந்தால் அது முன்னேற்றம். நேற்று இருந்த பயம் இன்று கொஞ்சம் குறைந்திருந்தால் அது முன்னேற்றம். கடந்த மாதத்தை விட இந்த மாதம் செலவை நன்றாக கட்டுப்படுத்த முடிந்திருந்தால் அதுவும் முன்னேற்றம். பல மாதங்களாக தள்ளி போட்ட ஒரு காரியத்தை இன்று தொடங்கியிருந்தால் அதுவும் முன்னேற்றம். இப்படிப்பட்ட சிறிய வெற்றிகளை மதிக்க ஆரம்பித்தால் வாழ்க்கை மாறிக்கொண்டிருப்பதை உங்களால் உணர முடியும். ஒரு நாள் காலையில் எழுந்தவுடன் உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட வேண்டும் என்று காத்திருக்காதீர்கள். அதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய நல்ல மாற்றத்தை உருவாக்க முயற்சி செய்யுங்கள். ஒரு வருடம் கழித்து திரும்பி பார்க்கும்போது அந்த சிறிய மாற்றங்கள் அனைத்தும் சேர்ந்து உங்களை எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கின்றன என்பதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படலாம். இதுதான் நிலையான மாற்றத்தின் வழி. ரிஷபராசிக்காரர்களே, உயிர் மட்டும்தான் மிச்சம் என்று நினைக்கும் அளவுக்கு ஒரு காலம் உங்களை சோதித்திருந்தால் இனிமேல் அந்த உயிரை வெறும் பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக மட்டும் பயன்படுத்தாதீர்கள். உங்களுக்காக ஒரு வாழ்க்கையை உருவாக்குவதற்கும் பயன்படுத்துங்கள். நீங்கள் விரும்பிய நிம்மதியை உருவாக்குங்கள். உங்களுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பை உருவாக்குங்கள். உங்கள் உழைப்புக்கு ஒரு மதிப்பை உருவாக்குங்கள். உங்களுக்கான சிறிய ஆசைகளுக்கும் இடம் கொடுங்கள். வாழ்க்கை என்பது கடமைகளை முடித்துவிட்டு ஒரு நாள் நிம்மதியாக வாழலாம் என்று காத்திருப்பது மட்டுமல்ல, அந்த கடமைகளுக்கு நடுவிலும் நமக்கான வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்குவதுதான். இதுவரை பிரம்மன் உங்கள் விதியில் என்ன எழுதியிருந்தார் என்பதை நீங்கள் அனுபவித்து விட்டீர்கள். ஆனால் இன்னும் எழுதப்பட்டிருக்கும் பக்கங்களை நீங்கள் பார்க்கவில்லை. அந்த பக்கங்களில் என்ன இருக்கிறது என்று பயத்தோடு காத்திருக்க வேண்டாம். நம்பிக்கையோடு முன்னேறுங்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் எப்படி இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் அனுபவம் இன்று உங்களிடம் இருக்கிறது. முன்பு விழுந்த இடங்களை இன்று நீங்கள் அறிவீர்கள். முன்பு செய்த தவறுகளை இன்று புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். முன்பில்லாத பொறுமையும் பக்குவமும் இன்று உங்களிடம் இருக்கிறது. அதனால் அடுத்த வாய்ப்பு உங்கள் கதவை தட்டும் போது பழைய பயத்தோடு அதை பார்க்காமல் புதிய தெளிவோடு அதை எதிர்கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் இத்தனை காலம் காத்திருந்த அந்த மாற்றத்தின் தொடக்கம் நீங்கள் நினைப்பதை விட மிக அருகில் இருக்கலாம். ரிஷபராசிக்காரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உண்மையான திருப்பம் வருவதற்கு முன்பு அவனுக்குள் ஒரு முக்கியமான கேள்வி எழும். இனியும் இப்படியே வாழ வேண்டுமா என்ற கேள்விதான் அது. இந்த கேள்வி மனதில் ஆழமாக எழுந்துவிட்டால் பழைய வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டு செல்ல மனம் தயாராக இருக்காது. ஏதாவது ஒன்றை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். இதுவரை பயத்தால் எடுக்காமல் இருந்த முடிவுகளை பற்றி மீண்டும் யோசிக்க ஆரம்பிப்பீர்கள். தள்ளி போட்ட காரியங்களை முடிக்க வேண்டும் என்ற வேகம் வரும். உங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் மாற்றுவார்கள் என்று காத்திருப்பதை விட உங்களால் என்ன மாற்ற முடியும் என்று சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். இந்த மனநிலை உருவாகும் இடத்தில்தான் புதிய வாழ்க்கைக்கான முதல் கதவு திறக்கிறது. இதுவரை நீங்கள் பல விஷயங்களில் பொறுமையாக இருந்திருக்கலாம். ஒரு நாள் சரியாகிவிடும் என்று காத்திருந்திருக்கலாம்.
காலம் மாறினால் நிலைமை மாறும் என்று நம்பியிருக்கலாம். ஆனால் ரிஷபராசிக்காரர்களே, பொறுமைக்கும் செயலற்ற காத்திருப்புக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. சரியான நேரத்திற்காக காத்திருப்பது பொறுமை. ஆனால் நம்மால் மாற்ற முடிந்த விஷயத்தை கூட மாற்றாமல் காலம் தானாக அனைத்தையும் சரி செய்யும் என்றிருப்பது நமக்கு நாமே உருவாக்கிக் கொள்ளும் தாமதம். இனி இந்த இரண்டையும் பிரித்து பார்க்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. உங்களால் மாற்ற முடியாத சில விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்கும். நடந்துவிட்ட கடந்த காலத்தை மாற்ற முடியாது. இழந்த சில வாய்ப்புகளை திரும்ப கொண்டு வர முடியாது. செலவாகிவிட்ட பணத்தை நினைத்து தினமும் வருத்தப்பட்டாலும் அது திரும்பி வராது. தவறாக எடுத்த சில முடிவுகளை அழித்துவிட முடியாது. ஆனால் அதே தவறை மீண்டும் செய்யாமல் இருக்க முடியும். இன்று கையில் இருக்கும் பணத்தை சரியாக பயன்படுத்த முடியும். இன்று கிடைக்கும் வாய்ப்பை கவனமாக அணுக முடியும். இன்று எடுக்கும் முடிவை தெளிவாக எடுக்க முடியும். இந்த வேறுபாட்டை புரிந்து கொண்ட பிறகுதான் வாழ்க்கையின் கட்டுப்பாடு மீண்டும் உங்கள் கைகளுக்கு வர ஆரம்பிக்கும். ரிஷபராசிக்காரர்களே, பிரம்மன் உங்கள் விதியை மாற்றுவாரா என்று கேட்கும்போது, விதி என்பது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்கள் மட்டுமல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த சம்பவங்களை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதும் நமது பயணத்தின் ஒரு பகுதிதான். ஒரே தடையை சந்திக்கும் இரண்டு மனிதர்களில் ஒருவர் அங்கேயே நின்று விடலாம். இன்னொருவர் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு வேறு பாதையை உருவாக்கலாம். ஒருவருக்கு ஒரு இழப்பு முடிவாக மாறலாம். இன்னொருவருக்கு அதே இழப்பு புதிய தொடக்கமாக மாறலாம். சூழ்நிலை ஒரே மாதிரியாக இருந்தாலும் அதன் பிறகு எடுக்கும் முடிவுகள் தான் அடுத்த பாதையை தீர்மானிக்கின்றன. அதனால் இனி உங்கள் வாழ்க்கையில் ஒரு கதவு மூடப்பட்டால் அதன் முன்னால் வருடக்கணக்கில் நின்று கொண்டிருக்காதீர்கள். அந்த கதவு ஏன் மூடப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை மீண்டும் திறக்க முடியுமா என்று முயற்சி செய்யுங்கள். முடியவில்லை என்றால் வேறு வழி இருக்கிறதா என்று பாருங்கள். வாழ்க்கையில் ஒரே ஒரு பாதை மட்டுமே இருப்பதாக நினைத்து விட்டால்தான் ஒரு தோல்வி முழு வாழ்க்கையையும் முடித்து விட்டது போல தோன்றும். ஆனால் உண்மையில் மனிதனுக்கு பல பாதைகள் இருக்கின்றன. நாம் ஒரு பாதையை மட்டும் அதிகமாக நேசித்ததால் மற்ற பாதைகள் நம் கண்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம். ஒரு வேலை கிடைக்கவில்லை என்றால் வாழ்க்கை முடிவதில்லை. ஒரு தொழில் எதிர்பார்த்தபடி அமையவில்லை என்றால் உங்களுடைய திறமை முடிந்து விடுவதில்லை. ஒரு திட்டம் தோல்வியடைந்தால் உங்கள் எதிர்காலம் தோல்வியடைந்து விட்டது என்று அர்த்தமில்லை. நீங்கள் செல்ல நினைத்த பாதை சரியாக அமையவில்லை என்பதுதான் அதன் பொருள். அந்த அனுபவத்தை எடுத்துக்கொண்டு வேறு வழியில் செல்லும் துணிச்சல் வந்துவிட்டால் அதே தோல்வி உங்களை புதிய இடத்திற்கு அழைத்துச் செல்லும் திருப்பமாக மாறிவிடும். ரிஷபராசிக்காரர்களே, உங்கள் இயல்பில் இருக்கும் மிகப்பெரிய பலம் நிலைத்தன்மை. ஒரு விஷயத்தை நம்பிவிட்டால் அதை எளிதாக விட்டுவிட மாட்டீர்கள். உழைப்பை பாதியில் நிறுத்த மாட்டீர்கள். பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அதை முடிக்காமல் விலக மாட்டீர்கள். இந்த குணம் உங்களுடைய மிகப்பெரிய பலம். ஆனால் சில நேரங்களில் இதே குணம் உங்களை பழைய இடத்தில் கட்டி போடவும் செய்யலாம். இனி பலன் தராத ஒரு விஷயத்தை பழக்கத்தின் காரணமாக மட்டும் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்பதை யோசிக்க வேண்டும். முன்னேற்றம் இல்லாத பாதையில் பல வருடங்களாக நடந்து கொண்டிருப்பதை விட சரியான நேரத்தில் திசையை மாற்றுவதும் புத்திசாலித்தனம்தான். வாழ்க்கையில் சிலவற்றை பிடித்துக் கொள்ள தைரியம் வேண்டும். சிலவற்றை விட்டுவிட அதைவிட பெரிய தைரியம் வேண்டும். எதை பிடிக்க வேண்டும், எதை விட வேண்டும் என்பதை அனுபவம் தான் கற்றுக் கொடுக்கும். அந்த அனுபவம் இன்று உங்களிடம் இருக்கிறது. அதனால் இனிமேல் எடுக்கும் முடிவுகள் கடந்த காலத்தை விட தெளிவாக இருக்க வேண்டும். உங்களுடைய நேரம் எங்கே செல்கிறது, உங்களுடைய உழைப்பு எங்கே செல்கிறது, உங்களுடைய பணம் எங்கே செல்கிறது என்பதை கவனியுங்கள். இந்த மூன்றும் சரியான இடத்தில் சென்றால் வாழ்க்கையின் பாதி குழப்பங்கள் தானாகவே குறைய ஆரம்பிக்கும். உங்கள் நேரத்தை மதிக்காத விஷயங்களுக்கு தொடர்ந்து நேரம் கொடுக்காதீர்கள். உங்கள் உழைப்புக்கு வளர்ச்சி இல்லாத இடத்தில் மாற்று வாய்ப்புகளை ஆராயுங்கள். உங்களுடைய பணத்தை எந்த திட்டமும் இல்லாமல் செலவழித்து பிறகு கவலைப்படாதீர்கள். இவை பெரிய ஆன்மீக ரகசியங்கள் அல்ல, ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உண்மையாக மாற்றக்கூடிய அடிப்படை உண்மைகள். இறைவனிடம் வேண்டிக் கொள்வதோடு நமக்கு கிடைத்த வாய்ப்புகளையும் அறிவையும் சரியாக பயன்படுத்தும் போதுதான் வாழ்க்கையின் மாற்றம் முழுமையாக உருவாகும். ரிஷபராசிக்காரர்களே, இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் உங்களை சோதித்திருக்கலாம். ஆனால் அந்த சோதனைகள் உங்களுக்குள் ஒரு புதிய மனிதனை உருவாக்கி இருக்கின்றன. முன்பு உடனே நம்பிய நீங்கள் இன்று யோசித்து முடிவு எடுக்கிறீர்கள். முன்பு பணத்தின் மதிப்பை சாதாரணமாக நினைத்த நீங்கள் இன்று ஒவ்வொரு செலவையும் புரிந்து கொள்கிறீர்கள். முன்பு ஒரு பிரச்சனை வந்தால் பதறிய நீங்கள் இன்று அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று நிதானமாக யோசிக்கிறீர்கள். இந்த மாற்றங்களும் உங்கள் விதியின் ஒரு பகுதிதான். ஒருவேளை பிரம்மன் உங்கள் விதியை மாற்றுவது என்பது
உங்கள் முன்னால் தங்க கதவை திறப்பது மட்டும் இல்லாமல் இருக்கலாம். அந்த கதவை அடையாளம் காணும் அறிவை உங்களுக்கு கொடுப்பதாகவும் இருக்கலாம். வாய்ப்பை பயன்படுத்தும் திறனை வளர்ப்பதாகவும் இருக்கலாம். மீண்டும் பழைய தவறுகளில் விழாமல் இருக்கும் பக்குவத்தை உருவாக்குவதாகவும் இருக்கலாம். வாழ்க்கை கொடுக்கும் நல்லதை இழக்காமல் பாதுகாக்கும் அனுபவத்தை உங்களுக்குள் உருவாக்குவதாகவும் இருக்கலாம். அதனால் ரிஷபராசிக்காரர்களே, இனி வரும் காலத்தை பயத்தோடு எதிர்கொள்ளாதீர்கள். மீண்டும் என்ன பிரச்சனை வருமோ என்று தினமும் எதிர்பார்த்து வாழாதீர்கள். அதற்கு பதிலாக எது வந்தாலும் நான் பார்த்துக் கொள்வேன் என்ற நிதானமான தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஏற்கனவே பல கடினமான நாட்களை கடந்து விட்டீர்கள். உங்களை ஒரு காலத்தில் பயமுறுத்திய பல விஷயங்களை இன்று கடந்து வந்து விட்டீர்கள். அதனால் எதிர்காலத்தை பழைய காயங்களின் வழியாக பார்க்காமல் இன்று உங்களிடம் இருக்கும் அனுபவத்தின் வழியாக பாருங்கள். இத்தனை காலம் வாழ்க்கை உங்களுக்கு சோதனைகளை கொடுத்திருந்தால் இனிமேல் அந்த சோதனைகள் கற்றுக் கொடுத்த பாடங்களை பயன்படுத்த வேண்டிய நேரம் இது. உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தில் பழைய தவறுகளை எடுத்துச் செல்லாதீர்கள். பழைய பயத்தை எடுத்துச் செல்லாதீர்கள். தேவையில்லாத சுமைகளை எடுத்துச் செல்லாதீர்கள். அனுபவத்தை மட்டும் எடுத்துச் செல்லுங்கள். பொறுமையை எடுத்துச் செல்லுங்கள். உழைக்கும் குணத்தை எடுத்துச் செல்லுங்கள். சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கும் தெளிவை எடுத்துச் செல்லுங்கள். இவை உங்களுடன் இருந்தால் பிரம்மன் உங்கள் விதியின் அடுத்த பக்கத்தில் எந்த வாய்ப்பை எழுதி வைத்திருந்தாலும் அதை உங்கள் வாழ்க்கையின் உண்மையான முன்னேற்றமாக மாற்றக்கூடிய வலிமை நிச்சயமாக உங்களிடம் இருக்கும். ரிஷபராசிக்காரர்களே, இவ்வளவு காலம் நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிந்திருக்கும். உங்களுக்கு எதுவும் எளிதாக கிடைக்கவில்லை. கிடைத்த ஒவ்வொன்றிற்கு பின்னாலும் உழைப்பு இருந்திருக்கிறது, காத்திருப்பு இருந்திருக்கிறது, பல தடைகளை கடக்க வேண்டி இருந்திருக்கிறது. சில விஷயங்களுக்காக மற்றவர்களை விட அதிகமாக முயற்சி செய்திருக்கலாம். மற்றவர்களுக்கு சாதாரணமாக கிடைத்த ஒன்று உங்களுக்கு மிகவும் தாமதமாக கிடைத்திருக்கலாம். சில நேரங்களில் அந்த தாமதம் உங்களை கோபப்படுத்தி இருக்கலாம். சில நேரங்களில் அழ வைத்திருக்கலாம். இன்னும் சில நேரங்களில் இனி இதற்காக முயற்சி செய்ய வேண்டுமா என்று நினைக்கும் அளவுக்கு மனதை சோர்வடைய வைத்திருக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் கடந்த காலத்தின் தொடர்ச்சியாகவே இருக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. இதுவரை நடந்தது இனிமேலும் அப்படியே நடக்கும் என்று நீங்கள் மனதிற்குள் முடிவு செய்துவிட்டால் புதிய வாய்ப்பு வந்தாலும் அதை பழைய பயத்தோடு தான் பார்ப்பீர்கள். இதுவரை பணம் கையில் தங்கவில்லை என்பதால் இனிமேலும் தங்காது என்று நினைப்பீர்கள். இதுவரை தொழிலில் எதிர்பார்த்த உயர்வு வரவில்லை என்பதால் இனிமேலும் வராது என்று முடிவு செய்வீர்கள். இதுவரை முயற்சிகள் தாமதமானதால் அடுத்த முயற்சியும் தாமதமாகும் என்று பயப்படுவீர்கள். இந்த எண்ணம் தான் முதலில் மாற வேண்டும். ரிஷபராசிக்காரர்களே, ஒரு காலத்தில் உங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் இருந்த பல விஷயங்களை இன்று உங்களால் கட்டுப்படுத்த முடியும். ஏனென்றால் அன்று இல்லாத அனுபவம் இன்று உங்களிடம் இருக்கிறது. ஒரு தவறான முடிவு எவ்வளவு பெரிய பாதிப்பை உருவாக்கும் என்பதை இன்று நீங்கள் அறிவீர்கள். தேவையில்லாத செலவு எவ்வளவு காலம் சுமையாக மாறும் என்பதையும் அறிவீர்கள். அவசரத்தில் எடுத்த முடிவு பின்னால் எவ்வளவு பிரச்சனையை கொடுக்கும் என்பதையும் பார்த்திருக்கிறீர்கள். அதனால் இப்போது நீங்கள் எடுக்கும் முடிவுகள் முன்பை விட நிதானமாகவும் தெளிவாகவும் இருக்க முடியும். இதுவே உங்கள் வாழ்க்கையில் உருவாகியிருக்கும் மிகப்பெரிய மாற்றங்களில் ஒன்று. இனி உங்கள் வாழ்க்கையில் வரவேண்டிய முன்னேற்றம் வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பியதாக இருக்கக்கூடாது. அது உங்களுடைய அனுபவத்தின் மீது கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். வருமானம் அதிகரித்தால் அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது தெரிய வேண்டும். தொழில் வளர்ந்தால் அந்த வளர்ச்சியை எப்படி நிலைநிறுத்த வேண்டும் என்பது தெரிய வேண்டும். ஒரு பிரச்சனை முடிந்தால் மீண்டும் அதே பிரச்சனை உருவாகாமல் என்ன செய்ய வேண்டும் என்பதும் தெரிய வேண்டும். இப்படிப்பட்ட அறிவோடு வரும் முன்னேற்றம்தான் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல காலம் வருவது மட்டும் முக்கியமல்ல, அந்த நல்ல காலம் வந்த பிறகு நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பது முக்கியம். கஷ்டப்பட்ட காலத்தில் மனிதன் ஒவ்வொரு ரூபாயையும் கணக்கு பார்த்து செலவு செய்வான். ஆனால் கொஞ்சம் வசதி வந்ததும் பழைய சிரமங்களை மறந்து மீண்டும் தேவையில்லாத செலவுகளில் இறங்கி விடுவான். ஒரு வாய்ப்பு இல்லாத போது வேலைக்காக ஏங்குவான். நல்ல வேலை கிடைத்த பிறகு அதன் மதிப்பை மறந்து விடுவான். தொழில் மந்தமாக இருக்கும் போது ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் மதிப்பான். தொழில் வளர்ந்த பிறகு அந்த கவனம் குறைந்துவிடும். இந்த மாற்றங்கள் தான் சில நேரங்களில் நல்ல காலத்தை மீண்டும் சோதனையான காலமாக மாற்றிவிடுகின்றன. அதனால் ரிஷபராசிக்காரர்களே, நீங்கள் கடந்து வந்த நாட்களை மறந்து விடாதீர்கள்.
அவற்றை நினைத்து தினமும் வருத்தப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, மீண்டும் அதே இடத்திற்கு செல்லக்கூடாது என்பதற்காக. பணம் இல்லாமல் சிரமப்பட்ட நாட்கள் நினைவில் இருந்தால் பணம் வரும்போது அதை மதிப்பீர்கள். வாய்ப்பு இல்லாமல் காத்திருந்த நாட்கள் நினைவில் இருந்தால் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது அதை அலட்சியப்படுத்த மாட்டீர்கள். மன நிம்மதி இல்லாமல் தவித்த நாட்கள் நினைவில் இருந்தால் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் போது தேவையில்லாத விஷயங்களுக்காக அதை இழக்க மாட்டீர்கள். இதுதான் கடந்த காலத்தின் உண்மையான பயன். நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் நடந்ததிலிருந்து கற்றுக்கொண்டதை வைத்து நடக்கப் போவதை மாற்ற முடியும். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விதியும் முயற்சியும் சந்திக்கும் இடம். பிரம்மன் உங்கள் முன்னால் ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து வைக்கலாம், ஆனால் அந்த வாய்ப்பை வாழ்க்கையின் நிரந்தரமான மாற்றமாக உருவாக்குவது உங்களுடைய செயல்கள்தான். இறைவன் உங்களுக்கு நல்ல நேரத்தை கொடுக்கலாம், ஆனால் அந்த நல்ல நேரத்தில் எடுக்கும் சரியான முடிவுகள் தான் அதன் பலனை நீண்ட காலம் நிலைக்க வைக்கும். ரிஷபராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இனி ஒரு நல்ல வருமானம் வந்தால் முதலில் உங்கள் அடித்தளத்தை உறுதியாக்குங்கள். நீண்ட காலமாக இருந்த சுமைகளை குறையுங்கள். அவசர காலத்திற்கான பாதுகாப்பை உருவாக்குங்கள். குடும்பத்தின் முக்கியமான தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். அதற்கு பிறகு உங்கள் கனவுகளை நோக்கி நகருங்கள். ஒரே நேரத்தில் அனைத்தையும் அடைய வேண்டும் என்று அவசரப்படாமல் ஒவ்வொரு படியாக கட்டி எழுப்புங்கள். மெதுவாக உருவான வாழ்க்கை பல நேரங்களில் உறுதியாக நிற்கும். அதேபோல் உங்கள் வேலை அல்லது தொழிலில் ஒரு புதிய வாய்ப்பு வந்தால் பழைய தோல்வியை நினைத்து அதை உடனே நிராகரிக்காதீர்கள். அதே நேரத்தில் அதிக ஆசையில் உடனே ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம். முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அது சரியான பாதையா என்று பாருங்கள். அதன் நீண்டகால பலன் என்ன என்பதை யோசியுங்கள். உங்கள் அனுபவத்தையும் அறிவையும் பயன்படுத்தி முடிவு எடுங்கள். நீங்கள் இத்தனை வருடங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட நேரங்களில் உங்களுக்கு வழிகாட்டுவதற்காகத்தான். ரிஷபராசிக்காரர்களே, இன்னொரு முக்கியமான உண்மையை மறந்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் மதிப்பு நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதில் மட்டும் இல்லை, எவ்வளவு நிம்மதியாக வாழ்கிறீர்கள் என்பதிலும் இருக்கிறது. அதிக பணம் இருந்தும் தினமும் பயத்தோடு வாழ்வதை விட தேவைக்கு போதுமான வருமானத்தோடு மன நிம்மதியாக வாழ்வது பெரிய செல்வம். பெரிய வீடு இருந்தும் குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருப்பதை விட சிறிய வீட்டில் சந்தோஷமாக இருப்பது பெரிய ஆசீர்வாதம். வாழ்க்கையின் இந்த சமநிலையை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால் நல்ல காலம் வந்த பிறகும் அதை இழக்காமல் பாதுகாக்க முடியும். இதுவரை நீங்கள் ஓடியது வாழ்க்கையை சமாளிப்பதற்காக இருக்கலாம். இனி நீங்கள் ஓடுவது வாழ்க்கையை உருவாக்குவதற்காக இருக்க வேண்டும். இதுவரை சம்பாதித்தது பிரச்சனைகளை முடிப்பதற்காக சென்றிருக்கலாம். இனி சம்பாதிப்பதில் ஒரு பகுதி உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும். இதுவரை எடுத்த முடிவுகள் அவசர தேவைகளுக்காக இருந்திருக்கலாம். இனி எடுக்கும் முடிவுகள் நீண்டகால நிம்மதியை உருவாக்க வேண்டும். இந்த மாற்றம்தான் உண்மையில் உங்கள் வாழ்க்கையின் பாதையை மாற்றக்கூடியது. பிரம்மன் உங்கள் விதியை மாற்றுவாரா என்ற கேள்விக்கு காலம்தான் முழுமையான பதிலை சொல்லும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக செய்ய முடியும். விதி உங்களுக்கு கொடுக்கும் அடுத்த வாய்ப்பை வீணாக்காமல் இருக்க முடியும். நல்ல நேரம் வந்தால் அதை சரியாக பயன்படுத்த முடியும். பழைய தவறுகளை மீண்டும் செய்யாமல் இருக்க முடியும். உங்கள் உழைப்பையும் அனுபவத்தையும் வைத்து ஒரு உறுதியான வாழ்க்கையை உருவாக்க முடியும். ரிஷபராசிக்காரர்களே, ஒரு நாள் நீங்கள் இன்று இருக்கும் இடத்தை விட மிகவும் நல்ல நிலையில் நின்று கொண்டு கடந்த காலத்தை திரும்பி பார்க்கலாம். அப்போது இன்று உங்களை கவலைப்படுத்தும் பல விஷயங்கள் மிகவும் தொலைவில் இருக்கும். இன்று பெரிய பிரச்சனையாக தெரியும் சில விஷயங்கள் அப்போது ஒரு பழைய நினைவாக மட்டுமே இருக்கும். அந்த காலத்தையும் நாம் கடந்து விட்டோம் என்று ஒரு நிம்மதியோடு சொல்லக்கூடிய நாள் வரலாம். அந்த நாளில் உங்களுடைய மிகப்பெரிய பெருமை நீங்கள் எவ்வளவு உயரத்திற்கு சென்றீர்கள் என்பது மட்டும் இருக்காது, எவ்வளவு கீழே விழுந்தபோதும் வாழ்க்கையை விட்டு விடாமல் மீண்டும் எழுந்து வந்தீர்கள் என்பதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பெருமையாக இருக்கும். அதனால் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சுமை இருந்தாலும் அதை உங்கள் முழு விதியாக நினைத்து விடாதீர்கள். இது ஒரு காலம் மட்டுமே, ஒரு அத்தியாயம் மட்டுமே. இன்னும் வாழ்க்கையில் எழுதப்பட வேண்டிய பக்கங்கள் இருக்கின்றன. இன்னும் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் இருக்கின்றன. இன்னும் நீங்கள் சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்னும் அடைய வேண்டிய நிம்மதி இருக்கிறது. இத்தனை காலம் சோதனைகளால் உருவான உங்கள் அனுபவத்தை எடுத்துக்கொண்டு அடுத்த பாதையில் நடக்க ஆரம்பியுங்கள். இந்த முறை நீங்கள் பழைய ரிஷபராசிக்காரர் அல்ல. வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடங்களோடு, எது முக்கியம் என்பதை புரிந்து கொண்ட மனதோடு, எதை பாதுகாக்க வேண்டும் என்பதை அறிந்த தெளிவோடு முன்னேறப் போகிறீர்கள். அந்த மாற்றமே உங்கள் வாழ்க்கையின் அடுத்த பெரிய திருப்பத்திற்கு உறுதியான அடித்தளமாக அமையும். ரிஷபராசிக்காரர்களே, இத்தனை காலம் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த சோதனைகளை எல்லாம் ஒன்றாக நினைத்து பார்த்தால்
சில நேரங்களில் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளவு நடந்தும் நான் எப்படி இங்கே நிற்கிறேன் என்று நீங்கள் உங்களையே கேட்டுக்கொள்ளும் அளவுக்கு பல அனுபவங்களை கடந்து வந்திருக்கலாம். ஒரு பிரச்சனை வந்தபோது இதை தாங்க முடியாது என்று நினைத்திருப்பீர்கள். ஆனால் அதை தாண்டினீர்கள். இன்னொரு சுமை வந்தபோது இனி என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றிருப்பீர்கள். அதற்கும் ஒரு வழி கண்டுபிடித்தீர்கள். ஒரு காலத்தில் உங்கள் வாழ்க்கையே முடங்கிவிட்டது என்று நினைத்திருக்கலாம். ஆனால் காலம் நகர்ந்தது, நீங்களும் அதோடு சேர்ந்து நகர்ந்தீர்கள். இதுதான் இன்று உங்களிடம் இருக்கும் மிகப்பெரிய சாட்சி. நீங்கள் நினைப்பதை விட அதிகமான மனவலிமை உங்களுக்குள் இருக்கிறது. ஆனால் ரிஷபராசிக்காரர்களே, இனி உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் ஒரு விஷயம் மட்டும் நடக்கக்கூடாது. கடந்த காலத்தின் சுமையை எதிர்காலத்திற்கும் சுமந்து செல்லக்கூடாது. நடந்த ஒவ்வொரு தவறையும் தினமும் நினைத்துக் கொண்டிருந்தால் புதிய முடிவுகளை தெளிவாக எடுக்க முடியாது. இழந்த ஒவ்வொரு வாய்ப்பையும் நினைத்து வருந்திக் கொண்டிருந்தால் உங்கள் முன்னால் நிற்கும் அடுத்த வாய்ப்பு கண்களுக்கு தெரியாது. ஒரு காலத்தில் உங்களுக்கு நடந்த ஒரு மோசமான அனுபவத்தை வைத்து இனி வரும் அனைத்தையும் சந்தேகத்தோடு பார்த்தால் நல்ல விஷயங்களை கூட ஏற்றுக்கொள்ள மனம் தயங்கும். அதனால்தான் ஒரு கட்டத்தில் கடந்த காலத்தை பாடமாக மட்டும் வைத்துக்கொண்டு அதன் வழியை அங்கேயே விட்டுவிட கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களுக்கு இன்று வரை பதில் கிடைக்காமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் மட்டும் ஏன் அப்படி நடந்தது என்று நீங்கள் இன்னும் யோசிக்கலாம். மிகவும் தேவைப்பட்ட நேரத்தில் ஏன் உதவி கிடைக்கவில்லை? வெற்றி மிகவும் அருகில் வந்த நேரத்தில் ஏன் காரியம் நின்றது? நன்றாக சென்று கொண்டிருந்த வாழ்க்கையில் ஏன் திடீரென்று எவ்வளவு மாற்றங்கள் வந்தன என்று பல கேள்விகள் இருக்கலாம். எல்லா கேள்விகளுக்கும் வாழ்க்கை உடனடியாக பதில் கொடுக்காது. சில கேள்விகளுக்கு வருடங்கள் கழித்துதான் பதில் புரியும். சில விஷயங்கள் நடக்காமல் போனதால் தான் நாம் வேறு பாதைக்கு சென்றிருப்போம். அந்த வேறு பாதை தான் பின்னர் நமக்கு தேவையான இடத்திற்கு அழைத்து சென்றிருக்கும். அதனால்தான் பிரம்மன் எழுதிய விதியை ஒரு சம்பவத்தை மட்டும் வைத்து புரிந்து கொள்ள முடியாது. ஒரு நூலில் இருக்கும் ஒரு பக்கத்தை மட்டும் படித்துவிட்டு முழு கதையையும் சொல்ல முடியாதது போல வாழ்க்கையின் ஒரு காலத்தை மட்டும் பார்த்து முழு விதியையும் முடிவு செய்ய முடியாது. நீங்கள் இப்போது இருக்கும் நிலை ஒரு பக்கம், நீங்கள் கடந்து வந்த கஷ்டங்கள் இன்னொரு பக்கம். ஆனால் நீங்கள் இன்னும் பார்க்காத பக்கங்களும் இருக்கின்றன. அந்த பக்கங்களில் என்ன இருக்கிறது என்பதை அறிய காலம் தேவை. ரிஷபராசிக்காரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும்போது முதலில் அவனுக்கு எல்லாம் கிடைத்து விடாது. அதற்கு பதிலாக அவனுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத சுமைகள் குறைய ஆரம்பிக்கும். நீண்ட காலமாக இருந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரலாம். தொடர்ந்து செலவாகிக் கொண்டிருந்த ஒரு விஷயம் கட்டுப்பாட்டுக்குள் வரலாம். மனதை அழுத்திக் கொண்டிருந்த ஒரு பொறுப்பு நிறைவேறலாம். பல மாதங்களாக தள்ளிப்போன ஒரு காரியம் முடிவடையலாம். இதுவரை தினமும் நினைத்துக் கொண்டிருந்த ஒரு கவலை ஒரு நாள் உங்கள் மனதிலிருந்து மெதுவாக விலக ஆரம்பிக்கலாம். இவை அனைத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். வாழ்க்கையில் இடம் காலியாகும் போதுதான் புதிய விஷயங்கள் உள்ளே வர முடியும். ஒரு பாத்திரம் ஏற்கனவே நிரம்பி இருந்தால் அதில் புதிதாக எதையும் ஊற்ற முடியாது. அதுபோல உங்கள் வாழ்க்கை முழுவதும் பழைய பிரச்சனைகள், பழைய பயங்கள், பழைய சுமைகள், பழைய வருத்தங்கள் ஆகியவற்றால் நிரம்பியிருந்தால் புதிய நிம்மதிக்கு இடம் கிடைக்காது. அதனால் சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகுவது கூட ஒரு மாற்றத்தின் பகுதியாக இருக்கலாம். நாம் அதை முதலில் இழப்பு என்று நினைப்போம். ஆனால் சில காலம் கழித்த பிறகு அந்த சுமை விலகியதால் தான் வாழ்க்கையில் புதிய இடம் உருவானது என்பதை புரிந்து கொள்வோம். இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனிக்க வேண்டியது எது வருகிறது என்பது மட்டுமல்ல, எது முடிவுக்கு வருகிறது என்பதையும் கவனிக்க வேண்டும். பல வருடங்களாக இருந்த ஒரு சுமை குறைகிறதா? நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த ஒரு காரியம் நகர ஆரம்பிக்கிறதா? தினமும் மனதை வாட்டிய ஒரு கவலை இன்று கொஞ்சம் குறைந்திருக்கிறதா? வருமானத்தில் சிறிய நிலைத்தன்மை உருவாகிறதா? குடும்பத்தில் இருந்த அழுத்தம் மெதுவாக குறைகிறதா? இவை அனைத்தும் ஒரு வாழ்க்கை மீண்டும் சமநிலைக்கு திரும்புவதற்கான இயல்பான மாற்றங்களாக இருக்கலாம். ரிஷபராசிக்காரர்களே, நல்ல காலம் என்றால் ஒவ்வொரு நாளும் அதிசயம் நடப்பதல்ல. பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நிலை இருப்பதுதான் நல்ல காலம். செலவு வந்தாலும் அதை பார்த்து கொள்ளக்கூடிய வருமானம் இருப்பது நல்ல காலம். ஒரு முடிவு தவறினாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய பாதுகாப்பு இருப்பது நல்ல காலம். இரவு படுக்கும் போது நாளையை நினைத்து பயப்படாமல் தூங்க முடிவது நல்ல காலம். வீட்டில் இருப்பவர்கள் நிம்மதியாக இருப்பதை பார்த்து மனம் நிறைவது நல்ல காலம். உங்கள் உழைப்பின் பலன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் தெரிய ஆரம்பிப்பதும் நல்ல காலம்தான். நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய மாற்றமும் இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். ஒரே நாளில் உங்களை உயரத்திற்கு கொண்டு சென்று மறுநாள் கீழே தள்ளும் மாற்றம் வேண்டாம். மெதுவாக இருந்தாலும்
உறுதியாக முன்னேற்றத்தை கொடுக்கும் காலம் வேண்டும். ஒரு வருடம் கழித்து திரும்பி பார்க்கும்போது கடந்த வருடத்தை விட இன்று நம்முடைய நிலை நன்றாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை வேண்டும். அந்த முன்னேற்றம் தான் உண்மையான செல்வம். பிரம்மன் உங்கள் விதியை மாற்றப் போகிறாரா என்ற கேள்வியை உங்கள் மனதில் வைத்திருந்தால் அதற்கான பதிலை ஒரு பெரிய அதிசயத்தில் மட்டும் தேடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக சரியாகும் விஷயங்களையும் பாருங்கள். நேற்று இருந்த ஒரு சுமை இன்று இல்லாமல் போயிருக்கலாம். முன்பு இருந்த ஒரு பயம் இன்று குறைந்திருக்கலாம். ஒரு காலத்தில் முடியாது என்று நினைத்த ஒன்றை இன்று நீங்கள் சமாளித்துக் கொண்டிருக்கலாம். இந்த சிறிய மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கை ஒரே இடத்தில் நிற்கவில்லை என்பதற்கான சாட்சிகள் தான். ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்த்த பெரிய மாற்றம் வரும்போது அது திடீரென்று வந்தது போல உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் பின்னோக்கி பார்த்தால் அதன் ஆரம்பம் பல மாதங்களுக்கு முன்பே நடந்திருக்கலாம். நீங்கள் எடுத்த ஒரு சிறிய முடிவில் ஆரம்பித்திருக்கலாம். நீங்கள் நிறுத்திய ஒரு தவறான பழக்கத்தில் ஆரம்பித்திருக்கலாம். நீங்கள் சேமித்த ஒரு சிறிய தொகையில் ஆரம்பித்திருக்கலாம். நீங்கள் தைரியமாக தொடங்கிய ஒரு முயற்சியில் ஆரம்பித்திருக்கலாம். அந்த சிறிய விதைதான் காலப்போக்கில் பெரிய மரமாக வளர்ந்திருக்கும். அதனால் ரிஷபராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சிறிய நல்ல மாற்றங்களை மதியுங்கள். அவற்றை பாதுகாத்து வளர்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரே நாளில் மாற வேண்டும் என்று எதிர்பார்த்து இன்று நடக்கும் சிறிய முன்னேற்றங்களை அலட்சியப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் பெரிய வாழ்க்கை மாற்றங்கள் பல நேரங்களில் மிகச் சிறிய தொடக்கங்களில் இருந்துதான் உருவாகின்றன. இதுவரை நீங்கள் வாழ்க்கையிடம் கேட்ட கேள்வி, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் என்பதாக இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் அந்த கேள்வியை மாற்றுங்கள். இவ்வளவு அனுபவத்திற்கு பிறகு நான் என்ன மாதிரியான வாழ்க்கையை உருவாக்கப் போகிறேன் என்று கேளுங்கள். அந்த கேள்விக்கான பதில் உங்கள் கையில் இருக்கிறது, உங்கள் உழைப்பில் இருக்கிறது, உங்கள் அனுபவத்தில் இருக்கிறது. நீங்கள் இனிமேல் எடுக்கும் ஒவ்வொரு நிதானமான முடிவிலும் இருக்கிறது. உயிர் மட்டும்தான் மிச்சம் என்று நினைத்த ஒரு நிலையிலிருந்து கூட ஒரு மனிதனால் மீண்டும் வாழ்க்கையை கட்டியெழுப்ப முடியும். ஏனென்றால் உயிர் இருக்கிறது என்றால் இன்னும் முயற்சி இருக்கிறது, முயற்சி இருக்கிறது என்றால் இன்னும் வாய்ப்பு இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது என்றால் மாற்றத்திற்கான பாதையும் இருக்கிறது. நீங்கள் கடந்து வந்த பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் இனி செல்லப்போகும் பாதையும் அதே போல இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. பிரம்மன் எழுதிய உங்கள் விதியின் அடுத்த பக்கம் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கலாம். அந்த பக்கம் திறக்கும் வரை மனதை உடைக்காமல் கடந்த காலத்தின் பாடங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை மீண்டும் நம்பிக்கையோடு கட்டியெழுப்ப தயாராக இருங்கள். ரிஷபராசிக்காரர்களே, இப்போது உங்கள் மனதில் இருக்கும் மிக முக்கியமான கேள்விக்கே வருவோம். இவ்வளவு காலம் காத்திருந்த பிறகு உண்மையாகவே வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் வருமா? இதுவரை சந்தித்த சோதனைகளுக்கு ஒரு முடிவு இருக்கிறதா? பிரம்மன் எழுதிய விதியில் இனி நிம்மதிக்கான ஒரு பக்கம் இருக்கிறதா? இந்த கேள்விகளை நீங்கள் மனதிற்குள் பலமுறை கேட்டிருக்கலாம். ஆனால் இதற்கான பதிலை வெறும் வார்த்தைகளில் மட்டும் தேடாமல் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களிலும் பார்க்க வேண்டும். ஒரு காலத்தில் சிறிய பிரச்சனை வந்தால் கூட மனம் முழுவதுமாக உடைந்திருக்கலாம். ஆனால் இன்று அதைவிட பெரிய சோதனைகளை நீங்கள் நிதானமாக எதிர்கொள்கிறீர்கள். ஒரு காலத்தில் பணம் சம்பந்தப்பட்ட ஒரு சிக்கல் வந்தால் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்திருக்கலாம். இன்று அதே மாதிரியான சூழ்நிலை வந்தால் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற அனுபவம் உங்களிடம் இருக்கிறது. ஒரு காலத்தில் ஒரு வாய்ப்பு நழுவினால் எல்லாமே முடிந்துவிட்டது என்று நினைத்திருக்கலாம். இன்று ஒரு கதவு மூடினால் இன்னொரு வழியை தேட வேண்டும் என்ற பக்குவம் வந்திருக்கிறது. உங்கள் சூழ்நிலை முழுமையாக மாறவில்லை என்றாலும் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளும் நீங்கள் மாறியிருக்கிறீர்கள். இந்த மாற்றத்தை சாதாரணமாக நினைக்காதீர்கள். பல நேரங்களில் பிரம்மன் ஒரு மனிதனுடைய விதியை மாற்றுவதற்கு முன்பு அந்த மனிதனை மாற்றுகிறார் என்று ஆன்மீகமாக புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் பழைய மனநிலையோடு புதிய வாழ்க்கையை சரியாக கையாள முடியாது. பணத்தின் மதிப்பை அறியாத ஒருவரிடம் பெரிய செல்வம் வந்தாலும் அது நிலைக்காமல் போகலாம். ஒரு நல்ல வாய்ப்பின் மதிப்பை புரிந்து கொள்ளாத ஒருவரிடம் வாய்ப்பு வந்தாலும் அது வீணாகலாம். நிம்மதியின் மதிப்பை உணராத மனிதன் தேவையில்லாத விஷயங்களுக்காக தனது அமைதியை மீண்டும் இழந்து விடலாம். அதனால்தான் சில அனுபவங்கள் முதலில் மனிதனை மாற்றுகின்றன. அதன் பிறகுதான் அவனுடைய வாழ்க்கையின் நிலை மாற ஆரம்பிக்கிறது. அந்த வகையில் பார்த்தால் ரிஷபராசிக்காரர்களே, நீங்கள் கடந்து வந்த இந்த நீண்ட பாதை உங்களை பல விதங்களில் மாற்றி இருக்கிறது. யாருடைய வார்த்தையையும் உடனடியாக நம்பாமல் யோசிக்க கற்றிருக்கலாம். கையில் இருப்பதை மதிக்க கற்றிருக்கலாம். தேவையில்லாத செலவுகளை அடையாளம் காண கற்றிருக்கலாம். ஒரு காரியம் நடக்கவில்லை என்றால் உடனே வாழ்க்கையை வெறுக்காமல் பொறுமையாக இருக்க கற்றிருக்கலாம். முக்கியமாக
எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதற்கும் ஒரு நாள் முடிவு இருக்கும் என்பதை அனுபவத்தின் மூலமாக புரிந்து கொண்டிருக்கலாம். இந்த பக்குவம் எல்லோருக்கும் எளிதாக கிடைப்பதில்லை. சிலருக்கு வாழ்க்கை எளிதாக அமைவதால் ஒரு சிறிய சோதனை வந்தால் கூட அதை தாங்க முடியாமல் போகும். ஆனால் நீங்கள் பல விஷயங்களை பார்த்துவிட்டீர்கள். அதனால் இனி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள். இதுதான் உங்கள் கடந்த காலம் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பலம். இனி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் உருவானால் அதை உடனடியாக உலகத்திடம் நிரூபிக்க வேண்டும் என்று அவசரப்படாதீர்கள். அமைதியாக வளருங்கள். உங்கள் முன்னேற்றம் உறுதியாகும் வரை அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சிறிய சேமிப்பு உருவானால் அதை பெரிதாக்குங்கள். புதிய வருமான வழி கிடைத்தால் அது நிலையானதா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தொழிலில் முன்னேற்றம் வந்தால் உடனடியாக தேவையற்ற பெரிய செலவுகளை உருவாக்காதீர்கள். வேலையில் உயர்வு கிடைத்தால் அந்த வாய்ப்பை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான அடித்தளமாக பயன்படுத்துங்கள். நல்ல காலத்தில் எடுக்கும் முடிவுகள் தான் அந்த நல்ல காலம் எவ்வளவு நாள் நிலைக்கும் என்பதை தீர்மானிக்கும். ரிஷபராசிக்காரர்களே, நீங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையை ஒரு ஓட்டப்பந்தயமாக பார்க்க வேண்டாம். யார் முதலில் சென்றார்கள், யார் உங்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறார்கள், யாருடைய வாழ்க்கை உங்களை விட நன்றாக இருக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தால் உங்களுடைய நிம்மதிதான் முதலில் போய்விடும். நீங்கள் நேற்று இருந்த இடத்தை விட இன்று எங்கே இருக்கிறீர்கள் என்பதைத்தான் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுமை குறைந்திருக்கிறதா, ஒரு நல்ல பழக்கம் உருவாகி இருக்கிறதா, ஒரு புதிய முயற்சி தொடங்கி இருக்கிறதா, வருமானம் கொஞ்சம் நிலையாகி இருக்கிறதா, மனதில் இருந்த பயம் குறைந்திருக்கிறதா? இதுதான் உங்கள் உண்மையான முன்னேற்றம். உங்கள் வாழ்க்கையின் வேகம் மெதுவாக இருக்கலாம், ஆனால் திசை சரியாக இருந்தால் அதுவே போதும். வேகமாக தவறான திசையில் ஓடுவதை விட மெதுவாக சரியான திசையில் நடப்பது நல்லது. இதுவரை நீங்கள் சந்தித்த அனுபவங்கள் எந்த திசை உங்களுக்கு சரியானது என்பதை புரிந்து கொள்ள உதவி இருக்கின்றன. அதனால் இனிமேல் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களின் அளவுகோலில் வைத்து பார்க்காதீர்கள். உங்களுடைய நிம்மதி, உங்களுடைய குடும்பத்தின் பாதுகாப்பு, உங்களுடைய உழைப்புக்கான மதிப்பு, உங்களுடைய எதிர்காலத்தின் உறுதி, இவைதான் உங்கள் வெற்றியின் அளவுகோலாக இருக்க வேண்டும். ஒரு நாள் இந்த எல்லா சோதனைகளையும் கடந்த பிறகு உங்களுக்கு மிகவும் அமைதியான ஒரு உணர்வு வரும். இனி எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியம் அது. அது கோபத்தில் வரும் தைரியம் அல்ல, பல வருட அனுபவத்தால் வரும் நிதானமான தைரியம். ஒரு காலத்தில் உங்களை பயமுறுத்திய விஷயங்கள் இனி உங்களை அசைக்க முடியாத நிலை. ஒரு காலத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் இரவு முழுவதும் தூங்காமல் இருந்த நீங்கள் இன்று அதற்கான தீர்வை யோசித்துவிட்டு அமைதியாக இருக்கக்கூடிய நிலை. இதுதான் உண்மையான வளர்ச்சி. அந்த வளர்ச்சி உங்களுக்குள் வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை யாராலும் எளிதாக குலைக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் வெறும் நல்ல நேரத்தை மட்டும் நம்பி நிற்கவில்லை. உங்கள் அனுபவத்தின் மீது நிற்கிறீர்கள், உங்கள் உழைப்பின் மீது நிற்கிறீர்கள், நீங்கள் கடந்து வந்த சோதனைகள் கற்றுக் கொடுத்த அறிவின் மீது நிற்கிறீர்கள். இப்படிப்பட்ட அடித்தளத்தில் உருவாகும் முன்னேற்றம் மெதுவாக இருந்தாலும் உறுதியாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களே, இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த சோதனைகளை பார்த்து பிரம்மன் உங்களை மறந்துவிட்டார் என்று நினைத்திருந்தால் அந்த எண்ணத்தை மனதில் இருந்து அகற்றுங்கள். ஒரு விதை மண்ணுக்குள் இருக்கும் காலத்தில் அது உலகத்தின் கண்களுக்கு தெரியாது, ஆனால் அதற்குள் ஒரு புதிய உயிர் உருவாகி கொண்டிருக்கும். சரியான நேரம் வந்ததும் அது மண்ணை உடைத்துக் கொண்டு வெளியே வரும். அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் வெளியே எந்த மாற்றமும் தெரியாத காலத்தில் உங்களுக்குள் அனுபவமும் பக்குவமும் மனவலிமையும் உருவாகி இருக்கலாம். இனி அந்த அனுபவத்தை பயன்படுத்த வேண்டிய காலம் வந்தால் தயங்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் திறக்கும் ஒவ்வொரு நல்ல வாய்ப்பையும் தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு சரியானதை தேர்ந்தெடுங்கள். பழைய பயத்தால் பின்வாங்காதீர்கள். அதே நேரத்தில் பழைய அவசரத்தையும் மீண்டும் செய்யாதீர்கள். நிதானமாக முன்னேறுங்கள். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சரியான அடியும் இதுவரை நீங்கள் காத்திருந்த அந்த நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லட்டும். ஒருவேளை பிரம்மன் உங்கள் விதியை ஒரே நாளில் முழுவதுமாக மாற்றாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு முடிச்சை அவிழ்த்து அதன் பிறகு இன்னொரு முடிச்சை அவிழ்த்து உங்கள் வாழ்க்கையின் சுமைகளை ஒவ்வொன்றாக குறைக்கும் பாதையை உருவாக்கலாம். அந்த மாற்றம் தொடங்கும் போது அதை உணர்ந்து கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இத்தனை காலம் நீங்கள் தேடியது வெறும் பணமோ உயர்வோ அல்ல. எந்த பயமும் இல்லாமல், எந்த சுமையும் இல்லாமல் இப்போது என் வாழ்க்கை என் கையில் இருக்கிறது என்று நிம்மதியாக சொல்லக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையை அடைவதுதான்
நீங்கள் கடந்து வந்த இந்த நீண்ட போராட்டத்திற்கான உண்மையான வெற்றியாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களே, இத்தனை காலம் நீங்கள் காத்திருந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக தொடங்கும் போது அதன் முதல் தாக்கம் உங்கள் மனதில் தெரிந்தாலும் அதன் பிறகு அது வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் மெதுவாக பரவ ஆரம்பிக்கும். இதுவரை தனித்தனியாக உங்களை சோதித்த பணம், வேலை, தொழில், குடும்ப பொறுப்புகள், எதிர்காலத்தை பற்றிய பயம் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு ஒழுங்கு உருவாக ஆரம்பிக்கும். எல்லாமே ஒரே நாளில் மாறிவிடும் என்று எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் நேற்று இருந்த குழப்பம் இன்று கொஞ்சம் குறையும். இன்று இருக்கும் சுமை நாளை இன்னும் கொஞ்சம் குறையும். இப்படியாக வாழ்க்கை மீண்டும் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வர ஆரம்பிப்பதுதான் உண்மையான மாற்றத்தின் ஆரம்பமாக இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த மிகப்பெரிய விஷயம் அதிகமான பணம் என்பதை விட நிலையான பணவரவாக இருக்கலாம். ஒரு மாதம் நன்றாக இருந்து அடுத்த மாதம் தடுமாறும் நிலை வேண்டாம். கையில் பணம் வந்தவுடன் ஏதாவது ஒரு பெரிய செலவு வந்து அனைத்தையும் எடுத்து செல்லும் நிலை வேண்டாம். உழைத்த பணத்தில் ஒரு பகுதியாவது கையில் தங்க வேண்டும். நாளைக்கான ஒரு சிறிய பாதுகாப்பாவது உருவாக வேண்டும். இந்த நிலைத்தன்மை உருவாக ஆரம்பித்தால் அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். இதுவரை வருமானம் வந்தும் சேமிக்க முடியாதவர்கள் இனிமேல் பணத்தை திட்டமிட்டு பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் நல்ல காலம் என்பது எவ்வளவு பணம் வருகிறது என்பதில் மட்டும் இல்லை, வந்த பணத்தில் எவ்வளவு உங்கள் வாழ்க்கையை உறுதியாக்குகிறது என்பதிலும் இருக்கிறது. ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் தொடர்ந்து சேமிக்க முடிந்தால் சில வருடங்களுக்கு பிறகு அது உங்களுடைய மிகப்பெரிய பாதுகாப்பாக மாறலாம். நீண்ட காலமாக இருந்த கடன்கள் இருந்தால் அவற்றை ஒவ்வொன்றாக குறைக்க ஆரம்பிப்பது உங்களுக்கு மனதளவிலும் மிகப்பெரிய நிம்மதியை தரும். ஒரு கடன் முடியும் போது பணச்சுமை மட்டும் குறையாது, மனதில் இருந்த ஒரு பெரிய பாரமும் குறையும். வேலை செய்து கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற மதிப்பு கிடைக்க வேண்டும் என்ற ஏக்கம் நீண்ட காலமாக இருந்திருக்கலாம். ஒரே இடத்தில் பல வருடங்கள் உழைத்தும் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். பொறுப்புகள் மட்டும் அதிகரித்து அதற்கேற்ற வருமானம் உயராமல் இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் இனிமேல் தங்களுடைய திறமையை குறைத்து மதிப்பிடாமல் இருக்க வேண்டும். உங்கள் அனுபவம் எவ்வளவு மதிப்புடையது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய பொறுப்பு கிடைத்தால் அதை வளர்ச்சிக்கான வாய்ப்பாக பயன்படுத்துங்கள். புதிய வேலை வாய்ப்பு வந்தால் பழைய பயத்தால் அதை உடனே நிராகரிக்காமல் முழுமையாக ஆராயுங்கள். சில நேரங்களில் வாழ்க்கையின் மிகப்பெரிய உயர்வு பல வருடங்களாக பழகிய இடத்தை விட்டு ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுக்கும் முடிவில் இருந்தும் ஆரம்பிக்கலாம். அதே நேரத்தில் வேலை மாற்றம் என்ற பெயரில் அவசர முடிவும் எடுக்கக்கூடாது. இப்போது கிடைக்கும் நிலைத்தன்மையை விட்டுவிட்டு தெளிவில்லாத ஒன்றை நோக்கி ஓடுவதற்கு முன்பு முழுமையாக யோசிக்க வேண்டும். சம்பளம் மட்டும் பார்த்து முடிவு செய்யாமல் அந்த வேலை உங்களுடைய எதிர்காலத்திற்கு என்ன வளர்ச்சியை கொடுக்கும், குடும்ப வாழ்க்கையை எப்படி பாதிக்கும், நீண்ட காலத்தில் எந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதையும் பார்க்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு இனிமேல் தேவைப்படுவது தற்காலிகமான உயர்வு அல்ல, வாழ்க்கையை உறுதியாக மாற்றக்கூடிய முன்னேற்றம். தொழில் செய்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரை ஏற்பட்ட அனுபவங்கள் மிகப்பெரிய பாடமாக இருந்திருக்கும். எந்த நேரத்தில் முதலீடு செய்ய வேண்டும், எங்கே செலவை குறைக்க வேண்டும், எந்த முடிவை உடனடியாக எடுக்கக்கூடாது, தொழிலில் பணப்புழக்கத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதெல்லாம் அனுபவம் கற்றுக் கொடுத்திருக்கும். இனிமேல் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி வந்தால் பழைய காலத்தில் செய்த தவறுகளை மீண்டும் செய்யாமல் அந்த வளர்ச்சியை உறுதியாக்க வேண்டும். லாபம் வந்தவுடன் அனைத்தையும் மீண்டும் செலவு செய்வதை விட தொழிலுக்கான பாதுகாப்பை உருவாக்க வேண்டும். சிறிய வளர்ச்சியாக இருந்தாலும் தொடர்ந்து வளரக்கூடிய அடித்தளத்தை அமைக்க வேண்டும். ஒரு தொழில் வளர்வது என்பது விற்பனை அதிகரிப்பது மட்டுமல்ல, உங்களுடைய மன அழுத்தம் குறைய வேண்டும், பணப்புழக்கம் தெளிவாக இருக்க வேண்டும், செலவுகளுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். எதிர்பாராத பிரச்சனை வந்தாலும் தொழில் முழுவதும் நின்றுவிடாத அளவுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையை உருவாக்க முடிந்தால் கடந்த காலத்தில் சந்தித்த சோதனைகள் அனைத்தும் உங்களுக்கு வீணாகவில்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்கள் பல நேரங்களில் தங்களுடைய பிரச்சனையை விட குடும்பத்தின் பிரச்சனையைத்தான் பெரியதாக நினைப்பார்கள். வீட்டில் இருப்பவர்கள் நிம்மதியாக இருந்தால் போதும் என்று நினைத்து தங்களுடைய ஆசைகளை தள்ளி போடுவார்கள். ஆனால் பொருளாதார சுமை குறைய ஆரம்பிக்கும் போது குடும்பத்தில் இருந்த பல சிறிய அழுத்தங்களும்
தானாகவே குறையும். பணத்தை பற்றிய தினசரி கவலை குறையும். தேவைகளை நிறைவேற்ற முடியுமா என்ற பயம் குறையும். எதிர்காலத்தை பற்றி திட்டமிடும் மனநிலை உருவாகும். இதனால் வீட்டின் சூழ்நிலையிலும் ஒரு அமைதி உருவாகலாம். பல வருடங்களாக தள்ளி போட்ட குடும்ப ஆசைகள் இருந்தால் அவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்ற முடியும். சொந்த வீடு பற்றிய கனவு இருக்கலாம். குழந்தைகளின் படிப்பு பற்றிய திட்டம் இருக்கலாம். குடும்பத்துடன் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம். வயதான பெற்றோருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம். இவை அனைத்தும் ஒரே நாளில் நடக்க வேண்டியதில்லை. ஆனால் ஒவ்வொன்றாக முன்னேற்றம் தெரியும் போது நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையில் செல்கிறது என்ற நம்பிக்கை உங்களுக்குள் உருவாகும். ரிஷபராசிக்காரர்களே, உங்களுடைய நீண்டகால ஆசைகளையும் இனிமேல் முழுமையாக மறந்து விடாதீர்கள். குடும்பத்திற்காக வாழ்வது முக்கியம். பொறுப்புகளை நிறைவேற்றுவது முக்கியம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கான சில கனவுகள் இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட சூழ்நிலை காரணமாக தள்ளி போட்ட ஒன்றை மீண்டும் தொடங்கலாம். அது ஒரு சிறிய தொழிலாக இருக்கலாம். ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்வதாக இருக்கலாம். சொந்தமாக ஏதாவது உருவாக்குவதாக இருக்கலாம். நீங்கள் விரும்பிய ஒரு இடத்திற்கு செல்வதாக இருக்கலாம். வாழ்க்கையின் அனைத்து பொறுப்புகளும் முடிந்த பிறகுதான் நமக்காக வாழ வேண்டும் என்று நினைத்தால் அந்த நாள் எப்போது வரும் என்று சொல்ல முடியாது. அதனால் பொறுப்புகளுக்கு நடுவிலும் உங்கள் வாழ்க்கைக்கான சிறிய இடத்தை உருவாக்குங்கள். மிக முக்கியமாக உங்களுடைய மன நிம்மதி திரும்ப வேண்டும். இதுவரை எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் மனதில் பயம் இருந்திருந்தால் இனிமேல் அந்த பயம் குறைய வேண்டும். எவ்வளவு வேலை செய்தாலும் மனதில் திருப்தி இல்லாமல் இருந்திருந்தால் இனிமேல் உங்கள் உழைப்பின் பலனை உணர வேண்டும். தினமும் பிரச்சனைகளை நினைத்து தூக்கம் இழந்திருந்தால் இனிமேல் இரவில் நிம்மதியாக உறங்க வேண்டும். இதுதான் உண்மையான நல்ல காலத்தின் அடையாளம். ஒரு மனிதனுக்கு கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் மனதில் நிம்மதி இல்லை என்றால் அந்த செல்வத்தை அவனால் முழுமையாக அனுபவிக்க முடியாது. அதே நேரத்தில் தேவைக்கு போதுமான வருமானம், குடும்பத்தில் அமைதி, உடலில் ஆரோக்கியம், மனதில் நிம்மதி இருந்தால் அதுவே மிகப்பெரிய செல்வமாக மாறிவிடும். ரிஷபராசிக்காரர்களே, நீங்கள் இனிமேல் தேட வேண்டிய வாழ்க்கையும் இப்படிப்பட்ட சமநிலையான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கை உங்களை ஓட வைத்திருக்கலாம். இனி அந்த ஓட்டத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். நீங்கள் உழைக்கும் ஒவ்வொரு நாளும் உங்கள் எதிர்காலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உறுதியாக்க வேண்டும். நீங்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயிலும் ஒரு பகுதி உங்கள் பாதுகாப்பை உருவாக்க வேண்டும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முக்கியமான முடிவும் உங்கள் குடும்பத்தின் நிம்மதியை அதிகரிக்க வேண்டும். இப்படியாக வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் மெதுவாக சரியான இடத்திற்கு வர ஆரம்பித்தால் அதுதான் நீங்கள் எதிர்பார்த்த மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை உணர்வீர்கள். பிரம்மன் விதியை மாற்றுவது என்பது பழைய வாழ்க்கையை ஒரே நொடியில் அடித்து புதிய வாழ்க்கையை கொடுப்பதல்ல. பல வருடங்களாக கட்டப்பட்ட முடிச்சுகளை ஒவ்வொன்றாக அவிழ்த்து, சுமைகளை ஒவ்வொன்றாக குறைத்து, தவறான பாதைகளை சரி செய்து, சரியான வாய்ப்புகளை உருவாக்கி மனிதனை அவன் எதிர்பார்த்த நிம்மதியான இடத்திற்கு மெதுவாக அழைத்துச் செல்வதாகவும் இருக்கலாம். ரிஷபராசிக்காரர்களே, இதுவரை நீங்கள் காத்திருந்தது வீணாகிவிட்டது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த அனுபவங்களோடு இனி உங்கள் வாழ்க்கையில் வரும் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். உங்களுடைய பொருளாதாரத்தை உறுதியாக்குங்கள். உழைப்புக்கு மதிப்பை உருவாக்குங்கள். குடும்பத்திற்கு பாதுகாப்பை கொடுங்கள். உங்கள் கனவுகளுக்கும் மீண்டும் உயிர் கொடுங்கள். முக்கியமாக உங்கள் மனதிற்கு நீங்கள் இத்தனை காலம் தேடிய நிம்மதியை கொடுங்கள். ஒரு நாள் இந்த அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நிலையை உருவாக்கும் போது இன்று நீங்கள் கேட்கும் பிரம்மன் என் விதியை மாற்றுவாரா என்ற கேள்விக்கான பதிலை யாரிடமும் கேட்க வேண்டி இருக்காது. உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தாலே அந்த பதில் உங்களுக்கே புரிந்துவிடும். ஒரு காலத்தில் உயிர் மட்டும்தான் மிச்சம் என்று நினைத்த நீங்கள் அதே வாழ்க்கையை மீண்டும் உங்கள் கைகளால் கட்டி எழுப்பி நிம்மதியோடும் மனநிறைவோடும் நிற்கும் அந்த நாளே உங்கள் விதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றத்திற்கான பதிலாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களே, இந்த காணொளியின் ஆரம்பத்தில் நாம் கேட்ட கேள்வியை இப்போது மீண்டும் ஒரு முறை நினைத்து பாருங்கள். உயிர் மட்டும்தான் மிச்சம், ஏன் இந்த நிலை? பிரம்மன் உங்கள் விதியை மாற்றப் போகிறாரா என்ற அந்த கேள்வி வெறும் ஒரு தலைப்பு மட்டுமல்ல. வாழ்க்கையில் தொடர்ந்து சோதனைகளை சந்தித்து எவ்வளவு முயற்சி செய்தாலும் எதிர்பார்த்த நிம்மதி கிடைக்காமல் ஒரு கட்டத்தில் எல்லாமே போதும் என்று மனதிற்குள் நினைத்த ஒவ்வொரு ரிஷபராசிக்காரரின் கேள்வியாகவும் அது இருக்கலாம். இத்தனை காலம் நீங்கள் கடந்து வந்த பாதை எளிதானதாக இல்லாமல் இருக்கலாம். மற்றவர்கள் சாதாரணமாக கடந்த ஒரு காலத்தை நீங்கள் போராடி கடந்திருக்கலாம்.
மற்றவர்களுக்கு எளிதாக கிடைத்த சில விஷயங்களுக்காக நீங்கள் வருடக்கணக்கில் காத்திருந்திருக்கலாம். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக உங்களுடைய தேவைகளை மறந்திருக்கலாம். சம்பாதித்த பணம் முழுவதும் பொறுப்புகளுக்கே சென்றிருக்கலாம். மனதில் 1000 ஆசைகள் இருந்தும் சூழ்நிலை சரியாக இல்லை என்பதற்காக அவற்றை ஒவ்வொன்றாக தள்ளி போட்டு இருக்கலாம். ஒரு நாள் எல்லாம் சரியாகும் என்று நம்பி எத்தனையோ நாட்களை கடந்திருக்கலாம். ஆனால் ரிஷபராசிக்காரர்களே, இன்று வரை நடந்ததை வைத்து நாளை என்ன நடக்கும் என்று தீர்மானித்து விடாதீர்கள். கடந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே. அது உங்கள் முழு வாழ்க்கையும் அல்ல. நீங்கள் சந்தித்த தோல்விகள் உங்கள் முழு விதியும் அல்ல. உங்களுக்கு ஏற்பட்ட தாமதங்கள் உங்கள் எதிர்காலத்திற்கான இறுதி தீர்ப்பும் அல்ல. மனித வாழ்க்கையில் காலம் மாறும், சூழ்நிலை மாறும், வாய்ப்புகள் மாறும். அதைவிட முக்கியமாக மனிதனும் மாறுகிறான். நேற்று ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல் இருந்த மனிதன் இன்று அதைவிட பெரிய சோதனையை அமைதியாக கடந்து செல்லக்கூடியவராக மாறியிருக்கலாம். அந்த மாற்றம் உங்களுக்குள் ஏற்கனவே நடந்திருக்கிறது என்பதை முதலில் உணருங்கள். இத்தனை சோதனைகளுக்கு பிறகும் நீங்கள் இன்னும் நிற்கிறீர்கள், இன்னும் உழைக்கிறீர்கள், இன்னும் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், இன்னும் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்ற ஆசை உங்களுக்குள் இருக்கிறது. சில நேரங்களில் அந்த ஆசை மிகவும் சிறிய தீப்பொறியாக இருக்கலாம். ஆனால் அது இன்னும் அணையவில்லை. அந்த ஒரு தீப்பொறி போதும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மீண்டும் தொடங்குவதற்கு பெரிய காரணம் தேவையில்லை. இனி நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற ஒரு உறுதியான எண்ணமே போதும். பிரம்மன் உங்கள் விதியை மாற்றப் போகிறாரா என்று கேட்டால் அதன் முழுமையான பதிலை காலம்தான் உங்களுக்கு காட்டும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விதி என்பது நாம் காத்திருந்து பார்க்க வேண்டிய ஒன்று மட்டுமல்ல. நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் எப்படி பயன்படுத்துகிறோம், சோதனை வந்தபோது எப்படி எதிர்கொள்கிறோம், தவறு செய்த போது அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம், மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது பழைய தவறை செய்யாமல் எப்படி முன்னேறுகிறோம் என்பதும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கிறது. அதனால் ரிஷபராசிக்காரர்களே, இனி உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்தால் அதை பயத்தால் தவற விடாதீர்கள். அதே நேரத்தில் அவசரப்பட்டும் முடிவு எடுக்காதீர்கள். நிதானமாக யோசியுங்கள். உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்துங்கள். உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது எது என்பதை பார்த்து முடிவு எடுங்கள். பணம் வந்தால் அதை பாதுகாக்க கற்றுக்கொள்ளுங்கள். வருமானம் உயர்ந்தால் வாழ்க்கையின் அடித்தளத்தை உறுதியாக்குங்கள். கடன் இருந்தால் அதை குறையுங்கள். சேமிப்பை உருவாக்குங்கள். வேலை அல்லது தொழிலில் முன்னேற்றம் வந்தால் அதை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான வாய்ப்பாக பயன்படுத்துங்கள். உங்கள் குடும்பத்திற்காக இதுவரை நீங்கள் செய்த தியாகங்களை மறந்துவிட வேண்டாம். ஆனால் இனிமேல் உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழுங்கள். உங்களுடைய உடலை கவனியுங்கள், மனதை கவனியுங்கள். நீங்கள் விரும்பிய சில சிறிய ஆசைகளுக்காவது இடம் கொடுங்கள். வாழ்க்கையின் எல்லா பொறுப்புகளும் முடிந்த பிறகுதான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று காத்திருக்காதீர்கள். ஏனென்றால் பொறுப்புகள் ஒருபோதும் முழுமையாக முடிவதில்லை. ஒரு பொறுப்பு முடிந்தால் இன்னொன்று வரும். அதனால் அந்த பொறுப்புகளுக்கு நடுவிலேயே நிம்மதியை உருவாக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நாள் நீங்கள் காலையில் எழும்போது எந்த பெரிய மாற்றமும் நடந்திருக்காது. ஆனால் மனதில் இருந்த பழைய பாரம் இருக்காது. ஒரு காலத்தில் தினமும் நினைத்த பிரச்சனையை நீங்கள் மறந்து விட்டிருப்பீர்கள். ஒரு காலத்தில் முடியாது என்று நினைத்த கடன் முடிந்திருக்கும். ஒரு காலத்தில் கனவாக இருந்த ஒரு பொருள் உங்கள் வீட்டில் சாதாரணமாக இருக்கும். ஒரு காலத்தில் கிடைக்காது என்று நினைத்த ஒரு நிலையை நீங்கள் அடைந்திருப்பீர்கள். அப்போது வாழ்க்கை எப்போது மாறியது என்று யோசிப்பீர்கள். ஆனால் அதற்கான ஒரு குறிப்பிட்ட நாளை கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம். ஏனென்றால் உண்மையான மாற்றம் பல நேரங்களில் அப்படித்தான் நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றமாக வந்து ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது மிகப்பெரிய மாற்றமாக தெரியும். அந்த நாளில் ரிஷபராசிக்காரர்களே, உங்கள் பழைய வாழ்க்கையை வெறுக்காதீர்கள். நீங்கள் அழுது நாட்களை நினைத்து வருத்தப்படாதீர்கள். அந்த நாட்கள் தான் இன்று இருக்கும் உங்களை உருவாக்கின என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தது அந்த நாட்கள் தான். பணத்தின் மதிப்பை சொல்லிக் கொடுத்தது அந்த நாட்கள் தான். குடும்பத்தின் அருமையை புரிய வைத்தது அந்த நாட்கள் தான். எது உண்மை, எது தேவையற்றது என்பதை பிரித்து பார்க்க கற்றுக் கொடுத்ததும் அந்த அனுபவங்கள் தான். இறைவனிடம் ஒரு விஷயத்தை மட்டும் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். எனக்கு எந்த சோதனையும் வரக்கூடாது என்று வேண்டுவதை விட, எந்த சோதனை வந்தாலும் அதை சரியாக கடந்து செல்லும் அறிவையும் மன வலிமையையும் கொடு என்று வேண்டுங்கள். எனக்கு பணம் மட்டும் கொடு என்று வேண்டுவதை விட, கிடைக்கும் பணத்தை சரியாக பயன்படுத்தும் அறிவையும் கொடு என்று வேண்டுங்கள்.
எனக்கு வாய்ப்பை கொடு என்று வேண்டுவதோடு அந்த வாய்ப்பை அடையாளம் கண்டு பயன்படுத்தும் தெளிவையும் கொடு என்று வேண்டுங்கள். அப்போது வாழ்க்கையில் கிடைக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் நீண்ட காலம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். ரிஷபராசிக்காரர்களே, உங்கள் வீட்டில் நிம்மதி பெருகட்டும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கட்டும். நீண்ட காலமாக இருந்த பொருளாதார சுமைகள் குறையட்டும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரட்டும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கட்டும். பணியில் இருப்பவர்களுக்கு உழைப்புக்கான அங்கீகாரமும் முன்னேற்றமும் கிடைக்கட்டும். தொழில் செய்பவர்களுக்கு நிலையான வளர்ச்சியும் நல்ல வருமானமும் கிடைக்கட்டும். நீண்ட காலமாக தள்ளிப்போன குடும்ப ஆசைகள் நிறைவேறட்டும். உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிலைத்திருக்கட்டும். இத்தனை காலம் உங்கள் கண்களில் இருந்த கவலை குறைந்து மனதில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கட்டும். இரவில் நாளை நினைத்து பயத்தோடு தூங்கிய நாட்கள் மாறி நிம்மதியாக உறங்கக்கூடிய காலம் வரட்டும். காலையில் எழும்போது பிரச்சனைகளை நினைத்து சோர்வடையாமல் இன்று நமக்கு ஒரு புதிய நாள் கிடைத்திருக்கிறது என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை தொடங்கக்கூடிய மனநிலை உருவாகட்டும். உங்களுக்காக மட்டுமல்லாமல் உங்களை நம்பியிருக்கும் அனைவருக்காகவும் நீங்கள் நல்ல நிலைக்கு வர வேண்டும். ஒரு காலத்தில் உயிர் மட்டும்தான் மிச்சம் என்று சொல்லும் அளவுக்கு சோதனைகளை சந்தித்திருந்தாலும் அதே உயிர்தான் உங்களை மீண்டும் உயரத்திற்கு கொண்டு செல்லப் போகிறது என்பதை மறந்துவிடாதீர்கள். உயிர் இருக்கும் வரை வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பு இருக்கும் வரை முயற்சி இருக்கிறது. முயற்சி இருக்கும் வரை மாற்றத்திற்கான கதவு முழுமையாக மூடப்படுவதில்லை. இன்று நீங்கள் நிற்கும் இடம் உங்கள் இறுதி இடம் அல்ல. இன்னும் செல்ல வேண்டிய தூரம் இருக்கிறது. இன்னும் பார்க்க வேண்டிய நல்ல நாட்கள் இருக்கின்றன. இன்னும் அனுபவிக்க வேண்டிய நிம்மதி இருக்கிறது. இன்னும் நிறைவேற வேண்டிய ஆசைகள் இருக்கின்றன. உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த பக்கத்தை பயத்தோடு திறக்காதீர்கள். நம்பிக்கையோடு திறங்கள். கடந்த காலத்தில் நடந்ததை அனுபவமாக மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இனி வரப்போகும் காலத்தை புதிய மனதோடு எதிர்கொள்ளுங்கள். பிரம்மன் உங்கள் விதியின் அடுத்த அத்தியாயத்தில் என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்பதை காலம் உங்களுக்கு காட்டட்டும். அந்த அத்தியாயம் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியையும் முன்னேற்றத்தையும் மனநிறைவையும் கொண்டு வர வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இது போன்ற ஜோதிட மற்றும் ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய ஜாதக ரகசியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் அடுத்தடுத்த காணொளிகளையும் தொடர்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கட்டும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறட்டும் என்று இறைவனை மனதார வேண்டிக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.